திமிரு இருந்தா 3000 வாங்கிட்டு வந்தப்போ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம இருக்கா. போகும்போது தான் ரூபா தராங்கன்னு சொல்லாம ரேஷன் கார்டை பிடிங்கிட்டு போனா. இப்போ வந்தது மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்னா நம்மகிட்ட. வந்து இவ்வளோ நேரம் ஆகுது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலான்னு பாரு. இருக்கட்டும், என் மகங்காரன் எந்திரிச்சு வரட்டும், அவங்ககிட்ட சொல்லி இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்தை வச்சு அந்த 3000 வாங்குதானா இல்லையான்னு பாரு. கிளவி பழத்த யோசனையில் இருக்கா, எதுக்குன்னு தெரியலையே. அத்தையோ, எதுக்கு இப்போ கிளவி குணவாய வச்சுட்டு முறைக்கான்னு தெரியலையே. இவ்வளோ நேரம் என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா இப்போ முறைச்சிக்கிட்டு இருக்கா. என்னத்தையோ மனசில் வச்சுக்கிட்டு இருக்கா, சொல்லவும் மாட்டுக்கா. யோ, அத்தை, எதுக்கு கூப்பிட்ட? தக்காளி சட்னி வச்சுட்டேன் தே. துவாசை இப்போ சுடவா, கொஞ்சம் நேரம் சென்று சுடவான்னு கேட்கலான்னு பார்த்தேன். வேற எதுவும் விஷயம் இருக்கா? வேற என்னத்தே, ஒன்றும் இல்லையே. நெசத்திலேயே ஒன்றும் இல்லையோ? சீனி கலையா போயிட்டு காலையில் கடைக்கு போய் வாங்கன்னு நினச்சிருக்கேன். அது ஒன்று தான் விஷயம். அப்படியா? வேற எதுவுமே இல்லை? எல்லாமே இருக்கத்தையோ, சீனி மட்டும்தான் வாங்கணும். நான் ஒன்றும் அதை கேட்கல. உங்களுக்கு என்னத்தையே ஆச்சு? திடீர்னு என்னத்தையோ யோசிக்கிய, மூஞ்சி முறையை தூக்குதிய, என்னன்னே எனக்கு புரியல. எதா இருந்தாலும் சொல்லுங்க தே. யார்கிட்ட சொல்லுதியா? உங்க மருமோ என்கிட்ட தானே சொல்லுதிய. எதா இருந்தாலும் சொல்லுங்க. என்னமோ கெதிலையா வயிற்று கலக்குதா? எதா இருந்தாலும் சொல்லுங்க. நான் வேணா கடையில் போய் ஓமாட்டம் வாங்கிட்டா. மத்தியானம் கடலை பருப்பு கூட்ட வளைச்சு நீங்க சாப்பிடும் போதே நினைச்சேன் என்னமும் செய்யக்கூடாதுன்னு. அதுக்கண்டு வேலையை காட்டிட்டா. உனக்கு அவ்வளவு ஆசை என்னவளா எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போகணும்னு? அப்படியெல்லாம் இல்லத்தே, உங்களுக்கு ஒன்று நான் தாங்கிக்கிடுவேனா? எதா இருந்தாலும் இப்பவுமே சொல்லிட்டீங்கன்னா லேசா போயிரும். பிற நடுராத்திரில எழுப்பிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு அலவிட முடியாதுல, அதுக்கு தான் சொன்னேன். அப்படி எத்தனை நாள் என்னைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரியா போயிட்ட நீ பேச வந்துட்ட? எதுக்குமே ஒரு ஆரம்பம் இருக்கும்லாத்தே. திடீர்னு இன்னைக்கு தான் தூக்கிட்டு போற மாதிரி ஆயிட்டுனா என்ன செய்ய? உன் கெட்டனம்லாம் அங்க நடக்காது. நடக்காம இருந்தா மிச்சம்தான். என்ன நெய்தியா ரெண்டு வரும்? அத்தானே அதுக்குள்ள எந்திரிச்சிட்டிய? எப்பவுமே நான் வந்து எழுப்புனா தான் எந்திப்பிய, இல்லாட்டா அலாரம் அடிக்க கேட்டு எந்திப்பிய. இன்னைக்கு அலாரம் அடிக்கல, நானும் எழுப்பல. எப்படி எந்திரிச்சிய? இன்னைக்கு நேரத்திலேயே தூங்கிட்டோம்ல சின்ன பொண்ணு, அதான் சீக்கிரமே முழிப்பு தட்டிருச்சு. சாப்பாடு எதுவும் செஞ்சுட்டியா? வயிறு பிஸ்கி. முடிஞ்சது தான். துவாசை மட்டும் தான் சுடணும். தக்காளி சட்னி வச்சு முடிச்சிட்டேன். போய் பல்ல தச்சுட்டு வாங்க. சரி சின்ன பொண்ணு. ஏல நில்லு. என்னத்தையோ? எவ்வளே, நான் என் மாவனை தான் நில்லுன்னு சொன்னேன். அவங்கிட்ட தான் பேச போறேன், உன்கிட்ட பேச போறது இல்ல. நீ அந்த பக்கம் போ. என்னதுமா சொல்லு. இன்னைக்கு உன் பொண்டாட்டி என்ன பண்ணுனான்னு கேளு. எத்தே, நான் தான் தக்காளி சட்னி பண்ணணும்னு சொன்னோம்ல. உன் சட்னில தீய வை. ஒரு தடவை சட்னி வச்சுட்டு 9 மட்டும் சொல்லி காட்டுதா? இல்லத்தே, நீங்க தானே என்ன செஞ்சான்னு கேளுன்னு சொன்னீங்க. நான் இப்பதானே சொன்னேன் உங்ககிட்ட. காதுக்குன்னு செவிடா போயிட்டு என்னமோன்னு தான் சொன்னேன். எனக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு. உனக்கு தான் என்னமும் சரியில்லை, செயலும் சரியில்லை. ஏல இன்னைக்கு அவ என்ன செஞ்சான்னு மட்டும் கேளுல. என்னன்னு சொல்லம்மா, நீ சொல்லாம அப்படி கேட்டா எனக்கே ஒன்றும் புரிய மாட்டுக்கு. காலையிலேயே ரேஷன் கடை வாங்கிட்டு கடையை பார்த்து போனான். அந்த கடை என்னன்னு கேளவட்ட. எத்தே, அதை நேரடியா என்கிட்டயே கேட்கலாம்ல தே. உன்கிட்ட எப்படிமா கேட்க? நீ 3000 ரூபாய் பணத்தை வாங்கி உள்ள அமுக்கிக்கிட்டு அதை பத்தி வாயே திறக்காம இருக்க. உன்கிட்ட நான் கேட்டா உண்மையை சொல்லிருவியா? என் அவன் கேட்டா அவன்கிட்டயாவது உண்மையா இருக்கியான்னு பாப்போமேங்கிறதுக்காண்டி தான் அவனை விட்டு கேட்க சொன்னேன். என்ன நான் சொல்றது உண்மை தானே? 3000 ரூபாய் கொடுக்காங்கன்னாக்கில் தானே என்கிட்ட இருந்து ரேஷன் கடை பிடிங்கிட்டு ஓடி இருக்க. இன்ன வரைக்கும் அதை என்கிட்ட சொல்லியிருக்கியா நீ? எத்தே, அது வந்து என்னம்மா 3000 ரூபா? ரேஷன் கடையில இந்த வருஷம் பொங்கல் பரிசோட சேர்த்து 3000 ரூபாய் ரொக்கமும் தராங்களாம்ல. அப்படியா? ஆமாலே. காலம் பூரா நைட்டு வேலைக்கு போண்டியது, பகல் பூரா தூங்க வேண்டியது இருந்தா உனக்கு எப்படி ஊருக்குள்ள நடக்க தெரியும்? ஏன் கதை உனக்கு மேல இருக்கு. பக்கத்து தெருவுக்கு கூட நடந்து போக முடியாத அளவுக்கு கால் வலியா இருக்கு. நான் வீட்டுக்குள்ளே கிடக்க, எனக்கு ஒரு விவரமும் தெரிய மாட்டேங்குது. ஆனா உன் பொண்டாட்டி எல்லா விவரமும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உன்கிட்டையும் என்கிட்டையும் சொல்லாம நைஸா ரேஷன் கடை மட்டும் கொண்டு போய் இன்னைக்கு 3000 ரூபாயை வாங்கிட்டு வந்திருக்கா. போனவா போகும்போது தாராங்கன்னு என்கிட்ட சொல்லல, வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா வாங்கிட்டோம் தானே என்கிட்ட சொல்லல. இப்படி எத்தனை அமுக்கு நீ வேலையில பண்ணிக்கிட்டு திரிவாவா? ஏம்மா, அவ சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிருக்க மாட்டா, மறந்துருப்பாளோ என்னமோ. எவ்வளவு நேரம்லாம் மறப்பா? நானும் செயலர் படத்துல வர ரஜினிகாந்த் மாதிரி என்னத்தையாவது என்கிட்ட சொல்ல போறியான்னு 100 மட்டும் கேட்டுட்டேன். சொல்லவே மாட்டுக்கா. அப்ப ரூபாயை வாங்கி வச்சுக்கிட்டு அவ இஷ்டத்துக்கு அவ செலவழிக்கணும். உனக்கு எனக்கும் தெரியாம அவ இஷ்டத்துக்கு எதனாலும் பண்ணணும் தான் நினைக்கா. எத்தே, மாயமுடுவலா, உன் வாயால என்னை அத்தனை கூப்பிடாத. அப்ப சொத்தனை கூப்பிடட்டு மாத்தே. திமுற பத்தியா? 3000 ரூபாய் வாங்கி அமுக்கிக்கிட்டு புருஷன்கிட்டையும் சொல்லல, மாமியா கிட்டையும் சொல்லல. எந்த அளவுக்கு அவளுக்கு திமுறும் தெனாவட்டும் கூடி போச்சுன்னு பாரு. இதுதான்ல ஆரம்பம். இப்பமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணிரு. இப்படியே விட்டன் வைய என் தலைக்கு மேல வருவா. இது வரைக்கும் என்னைய மதிக்காம இருக்கா, அடுத்து உன்னையும் மதிக்க மாட்டான்னு வச்சுக்கோ. ஏன் சின்ன பொண்ணு, ரூபா தாராங்கன்னா ஒரு வார்த்தை எங்க அம்மாட்ட சொல்லிட்டு தான் வாங்கிட்டு போக வேண்டியதானே? ஏன் இப்படி சொல்லாம பண்ணுத? எத்தான், எனக்கு சொல்லதுக்கு ஞாபகம் இல்லத்தான். உனக்கு ஞாபகம் இல்ல என்னவளா? கடைக்கு போற அவசரத்துல மறந்துட்டேன் தே. மறக்கும்லா? இல்ல வாங்கின 3000 ரூபாய் ஒழுங்கா என்கிட்ட தர சொல்லிட்டு பாத்துக்கோ. தங்கச்சிக்கு பொங்க பொடி சீரெல்லாம் கொண்டு போக வேண்டியிருக்கு. உன்கிட்ட இருக்க ரூபா காணுமா? ஒழுங்கா அந்த 3000 தர சொல்லு. அதோட சேர்த்து எல்லா பொருளும் வாங்கி கொண்டு போய் தங்கச்சி வீட்டுல கொடுப்போம். ஆமா, எல்லாத்தையும் அவ ஒத்தி கொண்டு போய் இறக்கணும். இங்க இருக்கவுள்ள மனுஷர் இல்லையோ, எல்லாம் அவ கறிக்கு தான் கொண்டு போய் இறக்கணும். அவளுக்கு என்ன தலை பொங்க பொடியா? ஏதாவது ஒரு வருஷம் செழிப்பா செஞ்சா பரவாயில்ல, வருஷம் பூரா செழிப்பா செய்யணும்னா ஊர் உலகத்துல இல்லாம அதிசயமா பிள்ளை பத்து வச்சிருக்கீங்களோ? ஆமாவளா, என் பிள்ளை எனக்கு அதிசயம் தான். ஒவ்வொரு வருஷமும் எப்படி தலை பொங்க பொடி செஞ்சனோ அப்படித்தான் செய்வேன். அதை கேட்க நீ யாரு? நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவா, என்கிட்டையும் கேட்கணும். உங்க சௌரியத்துக்கு காலத்துக்கு அவளுக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டு நிக்கணுமா நாங்க? சின்ன பொண்ணு, என்ன பார்த்து பேசு. நீ என் தங்கச்சி விஷயத்த எங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. ஏன் என்ன பேசினா என்னங்க? ஒரு அளவு தானே. போன மாசம் வந்தவட்டையும் ஆளுக்கு 1000 கையில கொடுத்து அனுப்புதியா 2000 ரூபா.
அப்ப இந்த மாசம் ஒரு 1000 ரூபாய்க்குள்ள சாமானை கொண்டு போய் இறக்கிட்டு வர வேண்டியதானே, எதனா தலை பொங்க பொடியா? 3000 ரூபாய் புண்ணியத்துக்கு தாரதையும் மொத்தத்தையும் அவளை கொண்டு போய் தான் இறக்கணுமோ? இந்த அநியாயம் எந்த வீட்டுல நடக்கு? எதவள அநியாயங்க? என் வீட்டுல பிறந்த பிள்ளைக்கு நான் கொண்டு போய் சீர்சந்தி இறக்க வைக்கிறது உனக்கு அநியாயமா தெரியுதோ? எதுவுமே அளவோட செஞ்சாதான் நியாயம், அளவுக்கு மீறினா எல்லாம் அநியாயம் தான். பாத்தியால, தங்கச்சி வீட்டுக்கு ஒரு பொங்கு பொடி கொண்டு போய் இறக்க கூட விட மாட்டுக்கா. அப்ப அந்த ரூபாயை கொடுத்தா அவ வீட்டுக்கு கொண்டு போய் செஞ்சிருவான்னு தானே அமுக்கிக்கிட்டு இருந்திருக்கா. இவ இப்ப சொல்லுதுக்கு நீ என்ன செய்ய போற? எப்பவும் போல அமைதியாவே தான் நின்றுட்டு போறியா, இல்ல என் கூட பிறந்தவங்களுக்கு செய்ய போறோம்னு சொல்ல போறியா? எதா இருந்தாலும் சொல்லிருப்பா. ஆனா ஒண்ணு, என் பிள்ளைக்கு எதுவும் செய்ய மாட்டேன் நீ சொல்லிட்ட அப்படின்னா நான் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன். நான் பெத்த பிள்ளைக்கு ஒண்ணு செய்யறதுக்கு நீ கசடுது அப்படின்னா உன் வீட்டுல இருந்து நான் திங்கணுமா? நான் என் பிள்ளை வீட்டுக்கே போய் இருந்துக்கிடுவேன். தாராளமா போக வேண்டியதானே, யார் இங்க இருக்க சொல்லி தாங்குதா? வாயை மூடு சின்ன பொண்ணு. வருஷ காலமும் வாயை மூடிக்கிட்டு தானே இருக்கேன். இப்ப மாதிரி பேசுறேன், இத்தனை வருஷத்தான் வாயை பொத்திக்கிட்டே இருக்க, ஒரு அளவு தானே. இந்த வருஷம்லாம் எல்லா காய்கறிலையும் ஒரு 1/2 கிலோ வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு, அரிசி கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு அதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. இதெல்லாம் 1000 ரூபாய் தான் ஆகும். இதுக்கு மேலெல்லாம் செய்யணும் அவசியம் கிடையாது. ஒரு 2 கரும்பு, 1 கிலோ பச்சரிசி, வெல்லம், கொஞ்சம் கொஞ்சம் 1/2 கிலோ காய்கறி போதும். எல்லா காய்கறிலையும் 2 கிலோ தூக்குறது, நல்லா 2 கட்டு கரும்பை கொண்டு போய் வைக்கிறது, இதெல்லாம் தேவையில்லை. நீ யாருவில அதை சொல்லுறதுக்கு? உங்க அப்பா வீட்டுல இருந்த ரூபாயை கொண்டு போய் ஏன் அவன் செய்தான்? அவன் உழைச்சா அவன் தங்கச்சிக்கு செய்தான். அதை செய்யக்கூடாதுன்னு நேத்து வந்து நீ சொல்லுவியோ? நான் நேற்று வந்தவளா இருக்கலாம், ஆனா இந்த குடும்பத்தோட எல்லா சூழ்நிலையிலையும் நான் தான் கூட இருந்து என் புருஷனை பார்க்க போறேன். கடைசி வரைக்கும் அவர் கூட இருக்க போறது நான் தான். நீங்க பெத்த மாவா கிடையாது. அவளை அடுத்த வீட்டுக்கு கட்டி கொடுத்தாச்சு, அவ புருஷன் வீட்டு கதையை தான் அவ பாப்பா. நாளைக்கே உங்களுக்கு கெதி இல்லாம படுத்து படுக்கையா கையும் காலும் இழுத்துட்டு கிடந்தாலும் நான் தான் பாப்பன ஒழிய அவ வந்து ஒன்றும் பார்க்க மாட்டா. இப்படி எல்லாம் நான் செய்யணும், ஆனா முக்கியமான விஷயத்துல நான் பேசக்கூடாதோ? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ யாருன்னு கேட்க எப்போ பார்த்தாலும் கொள்ளையா கொண்டு போய் அவ வீட்டுல தள்ளுதிய. இவர் உழைச்ச காசை பூரா அவட்ட தான் கொண்டு போய் தள்ளணும்னு இருந்தா என்னத்துக்கு இவருக்குன்னு தனியா ஒரு கல்யாணம் சன்னியாசியாவே இருந்த வேண்டியதானே இவரு? அதுதான் அவன் செஞ்ச முத தப்பு. அதுக்கு தானே என் மவன் இன்ன வரைக்கும் புலம்புதான், இப்படி கட்டிட்டமேனு தான் தலையெழுத்தேன்னு அழுவுதான். நான் பார்த்து கெட்டவளா இருந்தா அப்படின்னா இன்னத்துக்கு என் பிள்ளைக்கு அவளே சீர்சந்தியெல்லாம் கொண்டு போய் இறக்கி வச்சிருப்பா. நீ ஒரு ஆளு விளங்காதவா, ஒன்னு இழுத்துட்டு வந்தோம்னா அதான் அந்த வரத்து வர. அந்த நினப்பு வேற இருக்கோ? வேற எவ்வளவு இந்த வீட்டுக்கு வந்திருந்தா அப்படின்னா என்னைக்கே உங்களை அடிச்சு பத்திருப்பா, வீட்டை விட்டு துரத்தி இன்னைக்கு எங்க போனீங்கன்னு தெரியாம போயிருப்பிய. நானா இருக்கங்கிட்டு போனா போதுமானு காலம் கழிச்சுக்கிட்டு இருக்கேன். நிறுத்து சின்ன பொண்ணு. என்ன நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ? வருஷத்துக்கு ஒரு தடவை என் தங்கச்சி வீட்டுக்கு கொண்டு போய் சீர்சந்தி கொடுக்கறது கூட உன்கிட்ட கேட்டுதான் எல்லாம் செய்யணுமோ? என்னத்த வருஷத்துக்கு ஒரு தடவைங்கிய? ஆடிச்சீரு, தீபாவளி சீரு, பொங்க பொடி எல்லாத்தையும் தான் உங்க அம்மா கொடுத்துக்கிட்டே தானே இருக்காவோ. இப்படி காலத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தா நம்ம வீட்டுல என்னதான் மிஞ்ச? ஒரு 3000 ரூபாய் ரேஷன் கடையில கொடுக்காங்க, அதையும் கூட சுருட்டி வலிச்சு கொண்டு போய் மவகிட்ட ஒப்படைக்கன்னு நினைக்காவோ. இப்படி எல்லாத்தையும் சுருட்டி அவளுக்கே கொடுத்துக்கிட்டு தான் நீங்க என்னைக்கு முன்னேற? என் தங்கச்சிக்கு செஞ்சது போக மிச்சம் எனக்கு இருந்தா போதும். நீ உழைச்சு ஒண்ணும் கொண்டு போய் என் தங்கச்சிக்கு நான் கொடுக்கல. சொல்லப்போனா நீ வீட்டுல சும்மா தானே இருக்க. என்ன சொன்னிய? நான் சும்மா இருக்கனா? ஆமா, என்னமோ நீ உழைச்சு உன் காசுல கொண்டு போய் என் தங்கச்சிக்கு செய்தனக்கா பேசுத. என் உழைப்புல எங்க அம்மா கொண்டு போய் என் தங்கச்சிக்கு செய்யணும்னு நினைக்காவோ. உனக்கு இந்த வீட்டுல சுவார் போட்டு எப்படி பாத்துக்கிடுதே அதே மாதிரிதான் என் தங்கச்சிக்கு செய்ய வேண்டியது என் கடமை, நான் செய்யத்தான் செய்வேன். காசு பணம்னு வீட்டுல சும்மா இருக்க நீங்க எல்லாம் இந்த கேள்வி கேட்க கூடாது. அப்படியா? நான் சும்மா இருந்தோம்னா ஆத்தாளுக்கு மாமனுக்கும் சுட 3 நேரமும் கொதிக்க கொலையில தட்டுது இல்ல, அது என்னதப்போ? நான் சும்மா இருந்தா 3 நேரமும் வெரைட்டியா திம்பியெல்லாம் 2 வரும். என் மவன் உழைச்சு போடுறதா நீ செஞ்சு போடுதே, உங்க ஆத்தா வீட்டுல இருந்து கொண்டு தான் செஞ்சு போடுதே. அதையும் நான் செஞ்சா தானே நீங்க திங்கியே, அது ஒரு வேலையா நான் பார்க்கத்தான் செய்தேன் இந்த வீட்டுல. அது மட்டுமா? பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், வீட்டை ஒதுங்க வைக்கணும், மொழுவணும், கழுவணும், விளக்கு தேய்க்கணும், மாவரைக்கணும், எத்தனை வேலை. இப்போ கூட 2 நாளுக்கு முன்னாடி வெள்ளடி வேலை பார்த்து என் குறுக்கு முறிஞ்சு போனது எனக்கு தான் தெரியும். அப்படி இந்த வீட்டுல ஒவ்வொரு நேரம் நான் பாடு பார்க்கணும், நீ சும்மா இருக்கன்னு கேப்பியலோ நீங்க? இது எவளுமே செய்யல, நீ மட்டும் தான் செஞ்சுட்டியா? ஊர் உலகத்துல பாரு, நீ செய்ததுல 10 மடங்கு வேலை செய்தாலும் பொட்டச்சிய. என்னமா நீ ஒருத்தி தான் செஞ்சனக்கா பீத்துத? எல்லாரும் தான் செய்தாவோ, யார் இல்லைன்னு சொன்னா. ஆனா அவ்வளவு வேலை செய்த ஆட்களுக்கு நீங்க வைக்க பேரு சும்மா தானே இருக்கன்னு ஒரு பேர் தானே வைக்கிய. அதைத்தான் ஏன் வைக்கியன்னு கேட்கேன். நாங்க செய்த வேலையெல்லாம் வீட்டு வேலைக்கு ஆள் வச்சு ரூபா கொடுத்தி அப்படின்னா மாசம் 10,000 கொடுத்தாலும் எவ்வளவு செய்ய மாட்டா. அவ்வளவு பாடு பார்க்க வேண்டியிருக்கு வீட்டுல. இத்தனையும் பார்த்து வீட்டுல ஒரு வரவு செலவு நாங்க பேசக்கூடாது, நாங்க கேட்கக்கூடாது. கேட்டா நீ சும்மா தான் இருக்கன்னு எங்களை சொல்லுவீங்களோ? ஆமாவளா, அப்படித்தான் சொல்லுவான். அரிசி பருப்புக்கு ரூபா கொடுத்து வாங்கி தரது அவன், அவிச்சு பொரிச்சு வைக்கிறதுனால நீ பெரிய இவளா இருப்பியோ வீட்டுல. அவன் தான் உழைச்சு போடுதான், அவன் சொல்றதான் இங்க கேட்கணும். சும்மா இருக்க நீ எல்லாம் வரவு செலவு பத்தி பேசக்கூடாது. உன்னைய வச்சு 10 பைசா லாபம்டா அந்த வீட்டுல. ஆமாமா, உங்களை வச்சு உங்க மவளை வச்சு கோடிடுவாள் அவன் தானே வருது இந்த வீட்டுக்கு. இப்ப நீ சும்மா இருக்கன்னு தானே இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கிய. சரி, இது வரைக்கும் நான் அந்த வீட்டுல எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனா சும்மா இருக்கணும்னு கேட்டுட்டியல்ல, இன்னையில இருந்து நான் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன். சும்மையே தான் இருக்க போறேன். நானும் சும்மா இருந்து தான் பார்க்கணும். நாளைக்கு பொங்கல் வேலை எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கங்க. என்ன, நான் ஒரு வேலை பார்க்க மாட்டேன், சும்மாவே தான் இருப்பேன். ஏவளே ரொம்ப நீட்டா தான் அன்னைக்கு ஒழுங்கா வாங்கிட்டு வந்து 3000 கையில கொடுக்க வேலையை பாரு. நான் ஒன்னும் 3000 வாங்கல. இன்னைக்கு ரேஷன் கடைக்கு போனதுல கூட்டமா இருக்குன்னு திரும்பி வந்தாச்சு. நாளைக்கு தான் போகணும்னு நினைச்சிருக்கோம். அந்த ரேஷன் கார்டு டோக்கனு எல்லாம் மண்ணாங்கட்டியும் அந்த டேபிள்ல தான் இருக்கு. நடிக்காதவளா? 3000 ரூபாய் வாங்கிட்டு வாங்கலன்னு நடிக்கியோ? மண்டைக்கு வழியில அது மாதிரி பேசாதியே. 3000 ரூபாய் நான் வாங்கினதா இருந்ததுலாம் கார்டுல எழுதிருக்கும்ல, எடுத்து பிரிச்சு பாருங்க உள்ள எழுதிருக்கா எழுதலையான்னு. அப்படி உங்களுக்கு கண்ணும் பத்தல வாசிக்க தெரியல அப்படின்னா இந்த ஒரு செக்கு மாடு மாதிரி ஒருத்தர் வளர்த்து வச்சிருக்கீங்களா, கொத்தடிமை ஆக்கி வச்சிருக்கீங்களா, அவரை வாசிக்க சொல்லி கேட்டுக்கோங்க. யார செக்கு மாடு கொத்தடிமைங்க? ஏன் உங்களை தான் சொல்லுதேன். இந்த மாடு வளர்க்க வீட்டுலாம் கண்ணுக்குட்டிய ஒரு அளவுக்கு வளர்த்து விடுவோம். அது ஓரளவுக்கு பெருசாயிட்டு அப்படின்னா அடுத்த காலத்துக்கும் அதை உழைக்க வச்சு தான் சாப்பிடுவோம். அந்த வேலையை தான் உங்க ஆத்தா பண்ணுதாவோ. ஒரு அளவுக்கு மவனுக்கு சோரை போட்டு வளர்த்து விட்டுட்டு மவன் செக்கு மாடு மாதிரி உழைக்கதெல்லாம் புடிங்கி தானும் தாம் அவளும் திங்காவோ. நீங்களும் கொத்தடிமைத்தனமா மொத்தத்தையும் கொடுத்துட்டு நிக்கிய. பிறகு உங்களை என்ன சொல்லணும்னா,
சின்ன பொண்ணு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத. எங்க அம்மா ரேஷன் கார்டை கேட்டா உள்ள அதை கொண்டு வந்து கையில கொடு, அவ்வளவுதான். எடுத்தெல்லாம் தர முடியாது. நான் தான் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டோம்ல. உங்க ஆத்தாலே எடுத்துக்கிட்ட சொல்லுங்க. உங்க ஆத்தாலே நாளைக்கு ரேஷன் கடைக்கு போக சொல்லிக்கிடுங்க. எங்க போற? எங்கேயோ போறேன், எப்போ வருவேன்? உங்களுக்கு என்ன, வீட்டுல சும்மா தானே இருக்கேன், நான் எங்க வேணாலும் போவேன். எவளே எங்க அளவிட போற? தோசை சுடு போ. நான் சும்மா இருக்கேன் தானே சொன்னீங்க, பிறகு எதுக்கு தோசை சுட சொல்லுதியே? வேணும்னா சுட்டு தின்னுங்க, இல்லாட்டி பட்னியா கிடங்க. ஆத்தாலும் அவனும் சும்மா இருக்கேன்னு சொல்லுதாவோ, இவளுக்கு நம்ம தோசை சுட்டு வாயில அமுக்கணும்ல. திமிர பத்தியால உன்னையவே எப்படி எடுத்தறிஞ்சு பேசிட்டு போறான்னு பாரு. ஆரம்பத்திலே இவ பேசும்போதே நீ கண்டிச்சிருந்தனா இன்னைக்கு இந்த பேச்சு பேசுவாளால. போயிட்டு போறா, விடுமா. சரி, நான் போய் பல்ல தேய்ச்சிட்டு வரேன். எனக்கு தோசை விட்டு வச்சிருவியா? தோசை சுடவா? சரி, நீ போய் பல்ல தேய்ச்சிட்டு வச்சுடுதே. சரிம்மா. நம்மளை போய் தோசை சுட சொல்லுதானே. நின்றுக்கிட்டு தோசை சுடுறதுக்கு எரிச்சலாலாம் இருக்கும். ஆம்பளை போய் தோசைன்னா ஒரு 7-8 தோசையாவது சாப்பிடுவான். பேசாட்டி ஒரு சட்டி இட்லியை வச்சிருமா? அவன்கிட்ட கேட்டு பார்ப்போம். ராசு, என்னம்மா? தோசை கூட என்ன பலரம்? இட்லி வைக்கிட்டாப்பா? இல்லம்மா, காலையில தான் இட்லி சாப்பிட்டுருக்கேன். தோசையை சுட்டு வச்சிரு. சரிப்பா. யாத்தே இப்போ நின்றுக்கிட்டு தோசை சுடணுமா? சே, மத்தியானம் பொங்கி தந்தா நைட்டுக்கும் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமாவது சண்டை ஆரம்பிச்சோம்னு இல்லை. எவ்வளோ நேரம் நின்று சுடணும். இந்த பையன் கொஞ்சமாவது யோசிக்கானா? அம்மா காரி நின்றுக்கிட்டே 7-8 தோசையை சுடணுமே. பேசாட்டி இட்லியை வச்சு சாப்பிட்டுட்டு போவோம்னு நினைக்கலாம்ல. எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. இப்படி அவங்க தெரிஞ்சிருந்தா நான் முதலையே சண்டை எடுத்துருக்க மாட்டேன்னா, சாப்பாடு முடிஞ்ச பிறவாது சண்டை எடுத்திருப்பேன். நல்லா கேட்டு கொட்டி மறுபடியும் என்னைக்கும் சரி அந்த பொறுக்கி போயிட்டு பேச வேலை வச்சுக்கிடாது சொல்லிட்டேன். ஏமா அவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாதுமா. 100 தடவை சொல்லிட்டேம்மா. இப்பையோட அவங்களாம் நல்ல குணம். உன் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுது. ஆமா, என் கண்ணுக்கு தெரியுது. ஊர் உலகத்துல என்னமெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா உனக்கு? வீட்டு முன்ன நின்று அம்பிட்டு நேரம்லாம் ஆறுன்னு அடிச்சுட்டு கிடந்தான். நான் சத்தம் கொடுக்கவும் ஒரு வார்த்தை சொல்லாம ஓடி போயிட்டான். அப்ப அவன் கள்ள பைய தானே, சரியான பொறுக்கி பைய. நீ அவன் கூட தான் இத்தனை நாள் பேசிக்கிட்டு இருந்திருக்க என்னட்டி? ஏம்மா, எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியுமா. அப்படி எல்லாம் தப்பானவங்க கிடையாது. அப்படி என்னட்டி அவனை உனக்கு தெரியும்? மகாபிள்ள வீட்டுக்கிட்டே இருக்கவன் அவ்வளவுதானே தெரியும். என்னம்மா அவன் கூட ரொம்ப வருஷமா பேசி பழக நடக்கலாம் பேசுதே. உன் பேச்சே சரியில்லையே. சோ கடவுளே, இவட்ட முடியல எனக்கு. நல்லா கேட்டு கொட்டி இன்னொரு தடவை அந்த பையலை என் கண்ணு முன்ன பார்த்தோம்னா நல்லா திட்டி விட்டுறேன் பார்த்துக்கோ. என் மாமா கூடலாம் பேசாதான்னு சொல்லிடுவேன். ஏம்மா, நீயே பேசுன்னு சொன்னாலும் அவங்க பேசுத டைப் கிடையாதுமா. ஆமா, அப்படி பேசுத டைப் இல்லாம தான் பிறத்தையே வந்தானோ. ஏல என்னம்மா, இங்க எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு கிடக்கும். என்னத்துல அப்படி போன நோண்டுதே? நீயும் சொன்னதையே தான் 100 மட்டும் சொல்லுத. அவளும் அதையே தான் பண்ணுதா. இடையில என்ன செய்ய சொல்லுத? அதான் நான் வாட்டுக்கு ரீல்ஸ் பார்ப்போன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். எட்டி, இனி எனக்கு தெரியாம கூட அந்த மகாபிள்ளை வீட்டுக்கெல்லாம் போற வேலை வச்சுக்கிடாதே. உனக்கு மரியாதை இல்லை பார்த்துக்கோ. தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளையாச்சும் அடிக்க கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் பிள்ளைய பிடிச்சி திட்டிட்டு இருக்கியோ? வாசல் வரைக்கும் சத்தங்களுக்கு. என்ன போயிட்டு வந்தாச்சா? வந்தாச்சு. நான் கேட்ட கேள்விக்கு பதில காணும். பிள்ளை ஏன் ஏசிக்கிட்டு இருக்க? ஏசாம தூக்கி வச்சு கொஞ்சம் அவ்வளோ வர வர உங்க மாவா பண்ணுத வேலையெல்லாம் வேண்டத்தனமா தான் இருக்கு. ஏன் அப்படி என்ன செஞ்சா? என்ன செஞ்சாலாவா? இன்னைக்கு ரோட்ல ஒருத்தன் ஆர்ன் அடிச்சிட்டு நின்னாம்னு சொன்னோம்ல. அம்மா. என்னைய காங்க ஓடிட்டோம்னு சொன்னோம்ல. அவன் கூட தான் இவ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கானாம். இன்னைக்கு கோயில்ல வச்சு அந்த பையட்டை பேசிக்கிட்டு இருக்கா. அம்மா சொல்றது உண்மையா மக்களே? இப்ப அவங்க மகா வீட்டு பக்கத்துல உள்ளவங்கப்பா. அவங்க அப்படி டைப்பே கிடையாதுப்பா. இவ யாரை பார்த்துட்டு இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருக்கான்னு எனக்கும் தெரிய மாட்டுக்கு. அம்மா இந்த விஷயத்துலலாம் குழம்ப மாட்டா மக்களே. அவ சொன்னா சரியாதான் இருக்கும். அப்படி அவ யாரையும் தப்பா சொன்னானா நீ அவங்ககிட்ட பேச்சு வச்சுக்கிடாம குறைச்சுக்கோங்க. உன் நல்லதுக்கு தானே அம்மா சொல்லுதா. இப்ப நான் அவங்க கான்டாக்ட்லயே இல்லப்பா. அவங்க நம்பர் கூட என்கிட்ட கிடையாது. இன்னைக்கு சாதாரணமா கோயில வச்சு பார்த்தோம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்கிறனால 2 வார்த்தை பேசினாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அவங்க பேச ஆளும் கிடையாது. இவ சொல்லுத மாதிரி எந்த வீட்டு முன்னே வந்து நிக்க ஆளும் கிடையாது. யாரையும் நம்ம கண்மூடித்தனமா நம்ப கூடாதுமா. ஒருவேளை நெசத்துலயே அவங்க நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னாங்களோ என்னமோ. நீ வேணா அவங்க கிட்ட திரும்ப ஒருக்கா கேட்டு பாரு. ஏங்க மறுபடியும் எதுக்குங்க அவளை அவங்ககிட்ட பேச சொல்லுதிய? பேச சொல்லல கொத. இனிமே பார்த்தா இது ஒரு வார்த்தை கேட்டுக்கிடலாம்ல. நீ சரியா அந்த பேரு தான் சொல்லுதியா இல்ல அவன் பொய் சொல்றானா நம்ம புள்ள தெரிஞ்சுக்கணும்ல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் பார்த்து சொன்னது அவனே தான். எனக்கு நல்லா தெரியும். இனி இவ அந்த பைய கூட பேசவே கூடாது. எங்கேயும் போன இடத்துல அவன் பார்த்தாலும் கூட பேசாம மூஞ்சி திருப்பிட்டு போயிடணும். ஏட்டி, நான் சொல்ல சரிதானே? எம்மா என்னை விட்டுருமா. இப்ப நான் போய் தூங்குதேன்ப்பா. ஒரு 1 மணி நேரமா இதை சொல்லியே என்னைய படா படுத்துதா. எனக்கு விட்டு நிக்க முடியல. நான் போய் தூங்க போறேன். ஏ கோத, என்ன ஏன் இப்படி கத்துதே? பெற ஒரு தாகாரி இவ்வளவு நேரம் சொல்லுதா சரிமான்னு கேட்டுட்டு போகணும்னு தோணுது அந்த பிள்ளைக்கு. கடைசி வரை எதிர்த்து பேசிட்டு தான் போறா. சரி, அந்த பேச்சை விடு. நம்ம புள்ள பாத்துக்கிடுவோம். பொங்கலுக்கு சாமான்லாம் வாங்கணும். நீ போய் வாங்கிட்டு வந்துட்டியா? நான் எங்க வாங்க? நாளைக்கு தான் சந்தைக்கு போகணும். நாளைக்கு கூட்டிட்டு போங்க. நாளைக்கு எனக்கு முடியாத. நாளா கழிச்சுல இருந்து தான் எனக்கு லீவு. ஏன் பொங்கல் லீவுனா பொங்கல் அன்னைக்கு தான் விடுவாங்களா? போகிக்கெல்லாம் லீவு கிடையாதா? போகிக்கு எனக்கு ஆபீஸ் வேலை கொஞ்சம் இருக்கும். பொங்கல் அன்னைக்கு தான் முழுசா லீவு கிடைக்கும். நாளைக்கு நீயும் பூரணியும் வேணா போய் வாங்கிட்டு வாங்களே. அவெல்லாம் ஒரு கடையில பொறுமையா 10 நிமிஷம் கூட நிக்க மாட்டாங்க. அதெல்லாம் நிப்பா. உன் மவனையும் கூட கூட்டு போ. விக்கி,
நீயும் நாளைக்கு அம்மா அக்காவோட போயிட்டு வா சரியா? இப்ப நான் எதுக்குப்பா பொங்க ஜாமான் வாங்க போறதுக்கெல்லாம்? நீயும் போயிட்டு வா. வீட்டுல சும்மையே தானே இருக்க, உனக்கு என்ன வேலை? எப்ப பார்த்தாலும் போன பார்த்துட்டு கிடக்குறதுக்கு. இப்ப நானும் ஸ்கூல் போயிட்டு தானப்பா இருக்கேன். எப்பயாச்சும் தான் போன் பார்க்கேன். அது என்னமோ நீங்க வீட்ல இருக்க நேரம் பார்க்க நானும் வீட்ல இருந்து போன் நோண்டத மாதிரி ஆயிருது. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் நான் போன் நோண்டத மாதிரியே தெரியுது. ஏன் வீட்டுல இருந்தா போனதான் பார்க்கணுமா? வேற எதுவும் படிக்க விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு நாள் நீ புக்கு திறந்து வச்சு நான் பார்த்த கிடையாது. படிப்பும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. என் நேரமும் போனை வச்சுக்கிட்டே தானே அலையுத. நாளைக்கு அம்மா அக்கா கூட போயிட்டு வா. ம் சரிப்பா. அம்மா நீ நல்லா இருப்ப. நாளைக்கு எது எது வேணுமோ எல்லாத்தையும் லிஸ்ட் எழுதிரு. நைட்டு எழுதி வச்சுட்டு அதை கையில கொண்டுட்டு போய் அதுக்கப்புறம் ஒன்னொன்னா பார்த்து வாங்கு. அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டோம்னு மறுபடியும் என்னையும் அளபட விட்டுறாது. எனக்கெல்லாம் அந்த கூட்டமே பிடிக்காது. ஆமா, கூட்டமே பிடிக்காது. நீங்க வராம ஒதுங்கிக்கிடுவிய. நான் தான் பொம்பளை எல்லா இடத்துக்கும் போய் வாங்கிட்டு வர வேண்டியிருக்கு. இப்போ அதில் இருவாரு 2 பேரும் சும்மா இருக்கேன்லாம் சொல்லி சொல்லி கட்டுதாவோ. விடிஞ்சதுலேருந்து அடைத வரைக்கும் நான் வேலை பார்க்கறதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. என்ன இந்த அளவுக்கு பேசிட்டாவுலா? இனி வீட்டில் வேலை பார்த்தா தானே சும்மையே தான் இருக்க போறேன். கிளவி கதறத வரைக்கும் அப்படியே தான் இருக்க போறேன். அந்த ஆளும்லாம் இன்னைக்கு ஒரு குதி குதிக்காரு. இருக்கட்டும், ஆத்தாலும் மௌனும் தன்னால பொங்கி தின்னுட்டு வாழட்டும் கொஞ்ச நாளைக்கு. நான் அடுப்படி கிட்ட கூட பெற மாட்டோம்ல. என் துணியை மட்டும் துவைப்பேன், குளிப்பேன், அடுப்படியில் என்னமும் செஞ்சு வச்சிருந்தா சாடுவேன். அந்த மணிக்கு எங்கேயாவது ஊர் சுத்த வந்துடுவேன். இவன் என்ன தனியா புலம்பிக்கிட்டு இருக்கா? சின்ன பொண்ணே, வாங்க சரிசக்கா. என்ன பனிக்குள்ள இப்படி வந்து கிடக்க? நான் வீட்டு வாசல்ல சூடம் சுத்தி பண்ணிட்டு வரேன். நீ படுத்துக்கிறத பார்த்துல ஓடியாரேன். ஆமாக்கா, வந்து கிடக்கேன். ஏன் சின்ன பொண்ணே இப்படி வந்து கிடக்கா? ராத்திரி நேரம் கொசு கடிக்கி பனி அடிக்கி. சும்மா ஏதானக்கா இருக்கேன். என்னையே கொசு கடிச்சான்னா எனக்கு பனி அடிச்சா என்ன, அப்படியே கிடக்க வேண்டியதான். எனக்கு என்ன வேலையா வெட்டியா? எப்பவும் சும்மாவே தானே இருக்கேன். நாமளாம் இப்படிதான் வந்து கிடக்கணும். ஏன் சின்ன பொண்ணு ஒரு மாதிரி பேசியா? உன் மாமியார் என்னமோ சொன்னாவளோ? அவ வாயை வச்சுக்கிட்டு எனக்கு தான் சும்மா இருந்தா ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு சொல்லிக்கிட்டு தானே கிடப்பா. சரி, என்ன சொன்னாலும் நீ ஏன் இப்படி வந்து கிடக்கணும்? வீட்டுல போய் இரேன். பொங்கல் வேலை என்னன்னு இருக்கும், எல்லாத்தையும் போட்டுட்டு இப்படி வந்து கிடக்க. நான் எதுக்குக்கா வேலை செய்யணும்? நான் சும்மையே தானே இருக்கேன். நான் வேலையெல்லாம் செய்ய போறது இல்லை. எல்லாத்தையும் மாமியா கழுவி பார்க்கட்டும். என்னமோ வீட்டுல சண்டை நடந்திருக்குன்னு தெரியுது. ஆனா என்ன ஏதுன்னு தெளிவா சொல்லாம இப்படி கிடக்க. என்ன இந்த ராத்திரியில இவ்வளவு 2 பேரும் இங்க நின்று கதை விட்டு கிடக்காள்வோ? என்ன சரசக்கா? வா சாந்தி. என்னக்கா 2 பேரும் இங்க வந்திருக்கியா? அவ என்னடா படுத்து கிடக்கா? நான் சூடத்தை சுத்தி வாசல்ல வைப்பமேன்னு வெளியில வந்தேன் சாந்தி. வந்து பார்த்தா இவ அப்படி ஒத்தையில படுத்து கிடந்தா. அதான் என்ன ஏதுன்னு கேட்க ஒன்னும் சொல்ல மாட்டுக்கா. அப்படியா? நானும் கடைக்கு 2 பழம் வாங்குவோம்ட்டு போறேன். உங்க தலை தெரியவும் தான் அங்க பாப்போம்ட்டு வரேன். ஏன் சின்ன பொண்ணு எதுக்கு இப்படி வந்து கிடக்க? சும்மா படுத்திருக்கேன்க்கா. சும்மையே தானே இருக்கேன். இதை ஏதா மாறி மாறி சொல்லியா? ஏதோ சண்டை போட்டு வந்திருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுது. அதை சொல்லவும் மாட்டுக்கா. சின்ன பொண்ணு ஏதா இருந்தாலும் சொல்லு சின்ன பொண்ணு. உன் மாமியார் இருந்து சண்டை போட்டுச்சோ சொல்லு, நானும் வரேன் போய் என்னன்னு கேட்போம். இருந்தாலும் உன் மாமியாருக்கு வாய் அதிகம் தான். இந்த நேரத்துல உன் கூட சண்டை போட்டு இப்படி உன்னை வெளியில அனுப்புமோ? அது இப்படிப்பட்ட விட்டெல்லாம் அந்த நேரத்துல கட்டுன்னு பேசணும். அதை விட்டுட்டு இப்படி வந்து தனியா கிடக்க. வா நானும் வரேன். உன் மாமியா என்ன சொல்லியிருந்தாலும் சரி, போய் நம்ம சண்டை விடுவோம். சாந்தி என்னக்க? ஏமா அவன் என்னன்னே ஒன்னும் சொல்லல. நீ பத்தாக்குறைக்கு மாமியா கறிட்ட போய் சண்டை போடுன்னு இறக்கி விடியா? ஆமா இறக்கி விடியாத. இப்படி வந்து ஒரு நாள் கிடக்க மாட்டா. ராத்திரி நேரத்துல இப்படி வந்து படுத்து கிடக்கானா அப்ப வீட்டுல ஏதோ மாமியா என்னமோ சொல்லிட்டு இருந்தானே அர்த்தம். அதான் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். சும்மா கிடைங்க, பேச விடுங்க ஆளை. என்னமோ இவோதான் நல்ல உங்க மாதிரியே பேசுவோம். சின்ன பொண்ணே உன் மாமியா இப்ப என்ன சொன்னான்னு சொல்ல போறியா இல்லையா? வேலையை விட்டு நான் அப்படி வந்து உட்கார்ந்துருக்கேன். ஒரு அக்கறையில தானே கேட்கேன், சொல்லு என்னன்னு. சொல்லுதம்க்கா, என்ன நடந்தது தெரியுமா? இதாக்கா நடந்தது. காலம் பூரா அவ வீட்டில் நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் சும்மா இருக்குன்னு எப்படிக்கா அந்த வார்த்தையை சொல்லலாம்? அதான் கோவப்பட்டுட்டு தின்னா திங்காட்டி போறாருன்னு நான் வந்துட்டேன். என்ன செய்ய சின்ன பொண்ணு? நம்ம என்ன பாடு பார்த்தாலும் நம்மளை இப்படித்தான் சொல்லுவாவே. நம்ம எதுக்கு கோவச்சுக்கிட்டு சண்டை போட்டாலும் வாய மூடவா போறாவே? அப்படி சொல்லாங்கக்கா. நம்ம காலம் பூரா பாடு பார்க்கணும், உன் பிள்ளையில வளர்த்து அளக்கணும், ஆத்தா அப்பனை பார்க்கணும், எல்லாம் செய்யணும். சும்மா இருக்கன்னு எப்படி ஈஸியா சொல்லியிருந்தானுவே. அதுக்கு என்ன செய்ய முடியும் சாந்தி? பொண்ணா பிறக்கவே பாவம் பாவம். நம்ம என்ன பாடு பார்த்தாலும் நம்மளை இப்படித்தான் சொல்லுவாவே. அதுக்காண்டி என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு எரும மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி நிக்க சொல்லியலோ? நம்மளும் சோத்துல உப்பு போட்டுதானக்கா திங்க ஒரு வாசமான சூடு சொல்ற நமக்கு வேண்டாமா? சின்ன பொண்ணே இந்த அளவுக்கு பேசின மட்டும் நான் சொல்றது கேளு. நீ உன் வீட்டுல ஒரு வேலை இனிமே பாத்துக்கிடாத. உனக்கு பசிச்சா உனக்கு தேவைக்கு தக்கன ஆக்கி தின்னு, மத்ததை அப்படியே போட்டுரு. மத்த வேலையில பார்க்க சொன்னா நான் சும்மா தானே இருக்கேன், வேலையெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிரு. அப்போ திங்கிறதுக்கு மட்டும் உனக்கு உரிமை இருக்கான்னு கேட்பாவளக்கா? அப்ப என்ன சொல்ல? இத்தனை வருஷம் என்ன சும்மா இருந்திருக்கா வீட்டுல? விடிஞ்சதுல இருந்து அடைத வரைக்கும் எவ்வளவு பாடு பார்த்திருக்கேன். வாச தூத்து தொளிக்கிறதுல இருந்து ராத்திரி தலைவாணிக்கு உரம் போடுற வரைக்கும் பாத்திருக்கல. அத்தனையும் சொல்லு. இவ்வளவு வேலையை நான் எத்தனை வருஷம் பாத்திருக்கேன். இன்னும் வேலையே பார்க்கல தானே சொன்னீங்க. இத்தனை வருஷம் நான் பார்த்த வேலைக்கு இதான் எனக்கு சம்பளம். நான் வாட்டுக்கு எனக்கு தேவைக்கு தக்கன செஞ்சு திம்பே, அதோட கிடந்துக்கிடுவேன். உங்களுக்கு ஆத்தாளுக்கு மௌனுக்கு என்ன வேணுமோ நீங்க வச்சு தின்னுக்கோங்க. நான் இனி ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிடு. என் மாமியா சொல்லுவாளக்கா, இப்படி பண்ணா வீட்டை விட்டு வெளியில போம்பால. வெளியில போன சொல்லுவாளா? அது எப்படி அவ இவ்வளவு ஈஸியா சொல்ல முடியும்? அப்படி சொன்னா மகளிர் குழுவுல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம்னு சொல்லு. சாந்தி என்னக்கா? சும்மா இருமா. உனக்கு கோவம் வருதுன்னு எனக்கு தெரியுது. அதுக்காண்டி ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு அவட்ட சொல்லி கொடுக்காத. இருக்க சண்டை பெருசாயிர போகுது. எத்தனை நாளைக்கு தான் நம்மளும் இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கணும்? ஏமா அவைய அப்படிதான் சொல்லுவாவே. அதுக்காண்டி நம்ம வீட்டுக்கு நம்ம வேலை பார்க்காம இருந்தா கதை நடக்குமா சாந்தி? நம்ம வீட்டுக்கு நம்ம தான் ராணி.
யாரு என்ன சொன்னாலும் காதுல வாங்காம நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னு வையேன், அவ வாயை பத்திட்டு போயிருவாவே. பேசுற வாய் எவ்வளவு நேரம் பேசிடும். என்ன நடந்தாலும் நம்ம வேலையில நம்ம சரியா இருந்தோம்னா நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாது, பேச முடியாது. இவ இப்படி வீட்டுக்கு போகாம வேலை செய்ய மாட்டோம்னு வச்சுட்டு சொல்லிட்டு இருந்தான்னு வையேன், அவன் மாமியா சும்மையா இருக்கும்னு நினைக்கா. அந்த அன்னைக்கு ஊருக்கு பூரா போய் சொல்லும், வீட்டை சும்மா கடந்துட்டீங்கன்னு வீடு விடா போய் சொல்லிட்டு வரும். ஊர்க்காரையில என்ன பேசுவாள்னு நினைக்க, உடனே நமக்கு ஏன்ட்டு பேசுவாள்னு நினைக்கியோ. உடனே சொல்லுவாள்வே, மாமியானா உன்ன பின்ன பேசத்தான் செய்வா, அதுக்காண்டி வீட்டுல ஒரு வேலையும் பார்க்காம கிடந்து தின்னுட்டு கிடப்பால பொம்பளை அப்படிம்பாளுவோ. இதுவே என்ன பேசினாலும் நம்ம வேலையை நம்ம பார்த்தோம்னு வையேன், பேசுற அவள மேலதான் தப்புன்னு வரும். என்ன பேசினாலும் இந்த பிள்ளை வீட்டுல உள்ள வேலையை சரியா பாத்துக்கிட்டு நமக்கு நல்ல பேர் தான் வரும். அப்படி நல்ல பேருக்கு உழைச்சு நம்ம என்னக்கா செய்ய போறோம்? அவ கேட்க சரிதானே. ஊர்க்காரிகளுக்காண்டி இருக்குக்கா நம்ம இப்படி பயந்து பயந்து வாழணும். அப்படி என்ன நம்ம நமக்கு நான் அவாட தந்துட போறாளோ அவ்வளோ. நல்ல வீடு பூரா வேலை பார்த்து மாமியால பார்த்துட்டா மட்டும் இவளை போல உத்தமி இல்ல நமக்கு செலவைக்க போறாள்வளா. இதே பேச்சா போச்சு வீட்டுக்கு வீடு. ஏன் புருஷனும்லாம் போன வாரம் இப்படி சொன்னாரு நீ? சாந்திக்கு அந்த அண்ணன் எப்படி சொல்லல, நீங்க என்னக்கா செய்விய? என்ன செய்வனாவா, சோறே பொங்க மாட்டேனா 2-3 நாளைக்கு கடையில வாங்கி தின்னுட்டுருவேன். உங்களுக்கு சாப்பாடு? நானும் கடையில தான் வாங்கி சாப்பிட்டேன். கடையில வாங்கி சாப்பிட்டீங்களா? பரவாயில்லையே. நான் கூட நினைச்சேன் நமக்கு அம்மா வீட்டோட சொந்தமா இருந்தது அப்படின்னா இவர் பேசின பேச்சுக்கு அம்மா வீட்டுக்கே போயிடலாம்னு நினைச்சேன். நீங்க உங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் போனோம்னு உங்களுக்கு தோணலையோக்கா? நம்ம இதுக்கு நம்ம அம்மா வீட்டுல போய் கிடக்கணும். என்னைக்கு கல்யாணம் ஆகி நம்ம வாரமோ அந்த நாளையில இருந்தே அது நம்ம வீடு. மாமியாக்காரி இப்படித்தானே கல்யாணம் ஆகி வந்திருப்பா. அவ மட்டும் என் வீடு நீட்டுதல்ல. அவ வீடுன்னு அவ சொல்லும் போது நம்ம வீடு நம்ம சொல்லுக்கு என்ன, எதுக்கு நம்ம வீட்டை விட்டு நாம போகணும்? அப்படி போயிட்டோம்னா அவளுக்கு தொக்கா போயிடும். அதுவும் சரிதான். என்னக்கா என்ன நடந்தாலும் நம்ம இடத்த நம்ம விட்டு கொடுக்க கூடாது. ஆமா, உன் நினைக்கவே அதானே. நம்ம எங்கேயாவது போயிடணும், அந்த அன்னைக்கு நம்மள தொலைச்சு கட்டிட்டு நிம்மதியா அக்கா தங்கச்சிக்கு இருக்கிறத பூரா வாரி கொடுத்துட்டு நிம்மதியா ஜாலியா இருக்கணும். கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாவோ. உன் நினைக்க மேல நம்ம வீட்டு விட்டு போயிட்டோம்னு வை, நம்ம கதை தான் கந்தலா போகும். ஆத்தாப்பா வீட்டுக்கே போறதா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுல நம்ம ராஜ்யம் பண்ணாதான் ஆத்தாப்பா வீட்டுல நம்மள மதிப்பாவோ. அப்படி இல்லைன்னா நம்ம அண்ணன் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டியெல்லாம் நம்ம மதிக்க மாட்டாளுவோ. இவளுக்கு என்ன, இவ போன வீட்டுல இவளுக்கு மதிப்பு இல்லை, நம்ம இதுக்கு மதிக்கணும்னு தள்ளி வச்சிருவாளுவோ. அதனால என்ன நடந்தாலும் சரி, புருஷ வீடு மாமியா வீடுலாம் இல்ல, அந்த வீடு ஏன் வீடு அப்படிங்கிற உரிமை எந்த சூழலையும் விட்டு கொடுக்க கூடாது. ஒரு காலமும் ஒரு பொழுதும் நம்ம வீட்டை விட்டு நம்ம வெளியில போகவே கூடாது. வாவ், செம மோட்டிவேட்டிங்கா இருக்குக்கா நீங்க பேசையில. ஆமா பேர, நாயா பாடுபட்டு சாவோமா, இவ ஒரே வார்த்தையில சும்மா இருக்கன்ட்டு போகலாம். நம்மள அப்படி சொன்னதுக்கு அவ நம்ம கிட்ட வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்க வரைக்கும் விடக்கூடாது. சரிக்கா, எல்லாம் ஓகே தான். ஆனா சாப்பாட்டுக்கு ஒரு வாரம் கடையில வாங்கிக்கிடும்னு சொன்னீல, அது எப்படி? நீங்க பீடி சுத்தினாலுமே தினம் கடையில வாங்கி சாப்பிட்டா அந்த ஒரு வாரம் எப்படி ஒப்பேத்த முடியும்? கையில இருக்க ரூபா கடையில வரைக்கும் கடையில வாங்கிருப்பா. அதுக்கடுத்து எப்படினாலும் புருஷன்கிட்ட கேட்டுதானே அவனும். நான் ஏன் அந்த ஆள்கிட்ட கேட்க போறேன்? அந்த ஆள் தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. ஒரு வாரம் இல்ல 10 நாள் கடையில வாங்கி தான் சாப்பிட்டேன். நான் பீடி சுத்தின துட்டெல்லாம் கிடையாது. வேற எப்படிக்கா? செலவுக்கு என்ன செஞ்சிய? அந்த ஆள் பரிசுல இருந்து தான் ஆட்டிய போட்டேன். இன்னும் 4 மணி சொல்லுதிய? ஆமா, நான் இத்தனை வருஷம் வீட்டுக்கு பாடுபட போய் தானே அந்த ஆள் வெளியில போய் பாடு 10 ரூபா சேர்த்தாரு. அப்ப அந்த ரூபா யார் ரூபா தானே? சண்டை நடந்துகிட்டு இருக்கல யார்ட்டையே போன் பேசணும்னு அடுப்படிக்கு போனாரு. அந்த அன்னைக்கு பரிசுல இருந்து மொத்த ரூபாய் நான் எடுத்து கையில வச்சுக்கிட்டேன். ஏக்கா, ரூபாயை கொண்டான்னு சண்டை போட மாட்டாவளா? கேப்பாரு, என் மாவட்ட கேப்பாரு, என் பரிசுல இருந்து எவ்வளவு ரூபாய் எடுத்தானு கேளு அப்படிம்பாரு. அப்ப என்ன சொல்லுவிய? யாரு ரூபாய் எங்க இருக்குன்னா நான் பாக்கே இல்லைன்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்கு பீடி தடுத்துக்கிட்டு வெளியில வந்துருவேன். அந்த ஒரு வாரம் அவர் இல்லாத நேரம் தான் நான் வீட்டுக்கு போவேன். மற்ற நேரம்லாம் இப்படி பீடி தடுத்துக்கிட்டு வடக்கு தெற்கு 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 பக்கத்துல பாத்திமாக்கா வீட்டுக்குன்னு ஒவ்வொரு வீட்டுக்கா போய் பிடிச்சிட்டு ஓடிடுவேன். பொம்பளையில கூட்டமா இருக்குன்னு என்னை தேடிட்டு அங்க வரவும் மாட்டாரு. இத்தனை நாளைக்குக்கா ராத்திரி யாரும் இல்லாத நேரத்துல சண்டை போட்டவனா? இந்த இப்போ உங்ககிட்ட சொன்னோம்ல மகளிர் குழுல சொல்லிடும்னு, அது மாதிரி சொல்லிடுவேன். திருடனுக்கு தேல் போட்டுனாக்கா வாயை பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஏ பாவி. ஆமாக்கா, நான் செஞ்சதுல என்ன தப்பு இருக்குங்கய்ய? நம்ம வீட்டுல ராவு மூலமா பாடு பார்க்க போய் தானக்கா அவ வெளியில போய் நல்லா நிம்மதியா உழைச்சு சம்பாதிச்சு சேர்க்க முடியுது. அதுலயும் முக்காவாசியை சீர் செய்யணும் அக்கா தங்கச்சிக்கு கொண்டு போய் போட்டுருதாவ. இருக்கிறத வச்சுதான் நம்ம கழிச்சுக்கிட்டு இருக்கோம். கைக்கு பிடிமானம் கிடைக்கிறத வச்சு நம்ம வீட்டை கொண்டு வரதே பெரிய விஷயம். இதுல சும்மா இருக்கன்னு வேற சொல்லவளோ? சரி, இப்போ வீட்டுல பொங்க தானே செய்திய? அம்மா, அவரை மன்னிப்பு கேட்ட பிறகுதான் பொங்கம்ட்டோம்ல. எப்படிக்கா? அந்த அண்ணன் அவ்வளவு வெறப்பா இருக்காவ, எப்படி மன்னிப்பு கேட்டாவ? வேற வழி. பரிசுல இருந்து ரூபாய் பூரா நான் அமுக்கிக்கிட்டேன். அவர் என்கிட்ட ரூபாய் கட்டி சண்டை போட்டாரு. நான் காதலே வாங்காம உட்காந்துக்கிட்டேன். அவர் கையில கொஞ்சோண்டு இருந்ததை வச்சு ஓரளவுக்கு கழிச்சாரு. ஒரு வாரமா கடையில தின்னுட்டு வயிறு வலி வந்ததான் மிச்சம் இருக்கு. அந்த அன்னைக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாவளோ? கேட்டுதானே ஆகணும். என்ன சொன்னாவ? ஆஸ்பத்திரில இருந்து ஆட்டோல வந்து இறங்கினாரு. நான் அப்பமும் கண்டுக்கிடல, என்னன்னு போறாருன்னு விட்டுட்டேன். அப்புறவு சாந்தின்னு கூப்பிட்டாரு. நான் பெரவாசல இருந்துகிட்டு மூச்சு காட்டாம காது கேட்காத மாதிரி உட்காந்துக்கிட்டேன். பிறகு அவர் எங்க வந்து எனக்கு நான் மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒழுங்கா எனக்கு அன்னப்பால் கஞ்சி வச்சுட்டா, அதை சாப்பிடணும், சாப்பிட்டாதான் எனக்கு வயிறு வலி கேட்கும்னாரு. நான் சொன்னேன், நான் எதுக்கு வச்சு தரணும், நான் சும்மையே தான் இருப்பேன், நான் எனக்கு சும்மா தான் இருக்க தெரியும், எனக்கு பால் கஞ்சி எல்லாம் வச்சு தர தெரியாது, நீங்களே வச்சு தின்னுங்க, இல்லாட்டி வேற யாரையும் வேலையாளுக்கு வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு. அந்த அன்னைக்கு கோவமா பேசினக்கா, வீடுனா 1000 இருக்கத்தான் செய்யும், நான் ஒரு 4 வார்த்தை பேசத்தான் செய்வேன், அதுக்காண்டி பொங்க மாட்டேன் பொறிக்க மாட்டேன்னு சொல்லிடுவியோ? பிள்ளை வீட்டு சாப்பாடு சாப்பிடாம ஆளே அரை உயிரா போயிட்டு இன்னைக்கு எனக்கு வயிறு வலி வந்த மாதிரி நாளைக்கு பிள்ளைக்கு வந்துட்டுனா என்ன செய்ய முடியும்? சொன்னா கேளு, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த வரத்து வராத, போய் எனக்கு பால் கஞ்சி வை அப்படின்னாரு. அந்த அன்னைக்கு சரின்னு வச்சு கொடுத்துட்டீங்களோ? உடனே எங்கன குடி போவேன், தெரியாம பண்ணிட்டேன் சொரியாம பண்ணிட்டேங்க பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாதியே, நேரா என்கிட்ட மன்னிச்சிரு, நான் இனிமே இப்படி சொல்ல மாட்டேன் சொன்னா தான் நான் வேலை செய்வேன், அப்படி இல்லாட்டா சும்மையே தான் இருப்பேன் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து மன்னிப்பு கேட்டவளோ? கொஞ்சம் கோவப்பட்டாரு, அதுக்கு ஒரு சண்டை போடுறதுனக்கா தான் வந்தாரு. அப்புறம் எப்படினாலும் மட்டும் ஆஜராய் தானே ஆகணும்.
அந்த அன்னைக்கு சரி தாயே மன்னிச்சிரு, தெரியாம சொல்லிட்டேன், வீட்டுல உள்ள வேலையை பாரு, உன் கோவத்தால என் பிள்ளை உடம்பு கெடுத்துறாத அப்படின்னு ஒரு சீனை போட்டாரு. எப்படி சீனை பத்தியா? அவளுக்கு உடம்பு கெட்டு போயிருமா, வீம்புக்கு இவ எப்படியும் போறான்னு விட்டது அவரு. கடைசி அதுக்கான விளைவு தான் அவருக்கு வயிறு வலி வந்துடுது. உன் சாப்பாடு சாப்பிடாம கடையில சாப்பிடப்ப எனக்கு வயிறு வலி வந்துட்டுமா, இனி வீட்லயே செஞ்சு சாப்பிடுவோம்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு இல்ல. மவாக்காரிக்கு உடம்பு சரியில்லாம பேரக்கூடாதுங்க ஒரு அக்கறையில தான் அவர் சொல்றாருங்க மாதிரி சொன்னாரு. இந்த ஆம்பளையாளுக்கு புத்தியே அப்படிதான் சாந்தி, குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணொட்டாத மாதிரி தான் பேசாத. ஆமாக்கா, அப்படிதான் பெரிய நீட்டிக்கிட்டு மவா மேல அக்கறை இருக்க மாதிரி சொல்லிட்டு போனாரு. அந்த அன்னைக்கு நானும் சரி கழுத போனா போகுது, ஒரு வாரம் படுத்தின பாட்டுக்கு ஆஸ்பத்திரி வரைக்கும் அளவட்டுட்டு வந்திருக்கு. 10வது வரைக்கும் மன்னிப்பு கேட்க சொன்னதுக்கு அதையும் மூஞ்சி முறை தூக்கிக்கிட்டு கேட்டாரு. இனி பொங்கி பறிச்சு போடுவோம்னு அன்னையில இருந்து தான் அதுக்கடுத்து செய்ய ஆரம்பிச்சேன். பரவாயில்லக்க, உங்களை மாதிரி வில்லத்தனமும் கொஞ்சம் வேணும் போல. கொஞ்சம் இல்ல, வாழத வாழ்க்கையை நம்ம நிம்மதியா வாழ்ந்துட்டு போய் சேரணும்னா வில்லத்தனை இருந்தா தான் வாழ முடியும். நல்லவளாவே இருந்த அப்படின்னா நாம போட்டுட்டு போயிருவாவோ. அதுலயும் இந்த புருஷமார விஷயத்துல நீ ரொம்ப நல்லவளா இருந்துட்டியோ, அவ்வளவுதான் முடிஞ்சது சாலி. நம்ம வாழ்க்கையும் போயிரும், புள்ள வாழ்க்கையும் போயிரும். காரணம் கொண்டு என்ன பாடுபடுத்தினாலும் வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது. அவளை கதற வைக்கணுமே தவிர நம்ம ஒரு நாள் அவளுக்காண்டி கதறிக்கிட்டு அழுதுட்டு கிடக்க கூடாது. அதுக்கு தான் சொல்றேன், நீ இப்போ இங்கே கிடந்துக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னு வையன், உன் புருஷனுக்கும் குழுக்குழுந்தா இருக்கும், உன் மாமியாருக்கு அதுக்கு மேல இருக்கும். நேரா வீட்டுக்கு போ, உனக்கு என்ன வேணுமோ பொங்கி தின்னு, மூச்சு கட்டாம போய் ரூம்ல போனை வச்சுக்கிட்டு படுத்துட்டு பெசாட்டி தூங்கிரு. காலையில 10 மணி ஆனாலும் எந்திக்காத, பெசாட்டி தூங்கு. கதவை யாரை தட்டினாலும் தரக்கூடாது. உன் புருஷன் வந்தாலும் வெளியில ஹாலில் படுத்து தூங்கட்டும், இல்லாட்டி அவன் ஆத்தா ரூம்ல போய் படுக்கட்டும். உன் மாமியா பொங்குதா பொறிக்க என்னமும் செஞ்சுட்டு போறா, நீ போய் திங்கிறதுக்கு உனக்கு சுவார் இருந்ததுன்னா சாப்பிடு, அப்படி இல்லாட்டா உன் கையில ரூபா இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கோ. ஏக்கா, என்கிட்ட என் வீட்டுக்காரர் ரூபா கூட இல்லையே. போய் பரிசுத்திக்கு ஒளிச்சு வச்சு அமுக்கிக்கோ. கேட்டோம்னா மூச்சே விடாத. யார்கிட்டயாவது கடை வாங்கி கழிக்கட்டும் தாயும் அவனும். ஒரு 2-3 நாளைக்காவது நீ அப்படியே சப்புன்னு போட்டு தன்னால வலிக்கு வருவான். சும்மா இருக்கேன்னா கேட்கா. ஏ சாந்தி, நீ அவளுக்கு நல்லதுக்கு தாம்மா சொல்லுதே, அதுல தப்பு ஒண்ணும் இல்ல. ஆனா உன் வீட்டு கதை வேற, அவ வீட்டு கதை வேற. அவ வீட்டுல அவன் மாமியா இருக்கா பத்தியா, ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு சொல்லி கொடுத்து 2 பேரையும் பிரிச்சு விட்டுற கூடாது. அப்படி எப்படிக்கா பண்ண முடியும்? நம்ம என்ன பார்த்துட்டு சும்மையா இருப்போம்? மியா கொண்டு என் வீட்லயாவது மாமியா கறி இல்லைங்கிறதுனாலதான் எங்க வீட்டுல 1 வாரம் வரைக்கும் சண்டை இருக்கு. இவ வீட்டுல மாமியா கறிக்கு பொங்க பொரிக்கிறதுக்கு முடியாது பத்திலாம், அதுக்குன்னே அவ புருஷன் தன்னாலே இறங்கி வந்துருவான். மியா கொண்டு அவனுக்கு டயத்துக்கு ரசிக்க இவ பொங்க பொரிச்சு கொடுத்த மாதிரியே அவன் மாமியா செய்வா. கால் வலிக்கு கை வலிக்குன்னு மெல்ல மெல்ல தான் செஞ்சு போடுவா. அவளுக்கெல்லாம் அவன் அம்மா மாதிரி அடுப்புல அவஞ்சாத்தான் ரொம்ப சங்கடமா இருக்குமே, அதுக்குன்னே சீக்கிரம் இறங்கி வந்துருவாவோ. அதனால சின்ன பொண்ணு வீட்டுல ராசெல்லாம் வந்துட்டு அம்மன்னு உருகுதவன் பத்தியெல்லாம் அவன் அம்மா கறி அடுப்புல கிடந்து சோறு பொங்கிட்டு கிடந்தானா தாங்க மாட்டான். உடனே இவட்ட வந்து மன்னிச்சிருன்னு கேட்டுருவான். அதுக்கு அடுத்து வேணா இவ பொங்கட்டும் பொரிக்கட்டும் கொடுக்கட்டும். அது வரையிலையும் அடுப்படி கிட்ட கூட போவாத, மூச்சு கட்டாம போய் பெட்ரூம்ல படுத்துக்கோ. இப்படி பண்ணாதான் இன்னொரு தடவை அந்த வார்த்தை என் வாயிலிருந்து வராது. அப்படி ஒண்ணும் செய்யாம கல்லானாலும் கனவே புல்லானாலும் புருஷம்னு இருந்துட்டேன்னு வையே, நம்ம போய் சேர்ற வரைக்கும் இந்த வார்த்தையை சொல்லியே நம்மள பாடா படுத்துவானுவோம். அதுவும் சரிதான் அண்ணக்கா, நான் அவசரப்பட்டு வந்திருக்கவும் கூடாது. இப்போ ஒண்ணும் கெட்டு போல. ராத்திரிக்கு என்ன சாப்பாடுவோம் வீட்டுல? இப்போ தக்காளி சட்னி அரைச்சம்க்கா, தோசை சுட்டு தரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கல தான் சண்டை போட்டாவளோ, அந்த அன்னைக்கு என்னன்னு போங்கன்னு போட்டுட்டு வந்துட்டேன். அவ்வளவுதானே? மாவு நிறைய தானே இருந்தது. இருக்கும்க்கா. உன் புருஷனும் உன் மாமியாலும் இந்நேரம் தின்னுருப்பாவோ, அவனை வேலைக்கு போனாலும் போயிருப்பான். இன்னைக்கு ராத்திரி மட்டும் நேரா போய் அடுப்படியில தோசை சுட்டு தின்னுட்டு பெசாட்டி போய் படுத்துரு. காலையில வாசல்ல கோலம் போட கூட எந்திக்காத. ரேஷன் கடைக்கு கூட நீ வந்து ரூபாய் வாங்க கூடாதுட்டால உன் மாமியா, அவளே கூட்டத்தில் நின்று வாங்கட்டும், எக்கேடும் கட்டு ஒழியட்டும். நீ எதையுமே கண்டுக்காம விட்டுரு. சரிக்கா. நீ கொண்டு சண்டையில பெருசாயிராம அதையும் பாத்துக்கோ சின்ன பொண்ணு. ஆனா பாத்துக்கிடுவோம். நம்ம இப்படி பயந்து வளர்ப்பே தான் ஒரே ஐடியா நம்ம மட்டம் தட்டுதாவோ. நீ போ சின்ன பொண்ணு, உனக்கு பொங்கல் வேலையில அந்த தடவை கிடையாது. நிம்மதியா படுத்து உறங்கு. நாளைக்கு உன் மாமியார் ரேஷன் கடைக்கு போகட்டும், சுவார் பொங்கட்டும், எல்லா வேலையும் அதுவே பார்க்கட்டும். உன்னை சுவாரை சாப்பிட விட்டா சாப்பிடு, அப்படி இல்லாட்டி நீ கடையில வாங்கி சாப்பிடு. கடையில எல்லாம் வாங்கி சாப்பிடா சின்ன பொண்ணு. வேற முருகேசுக்கு ஆன மாதிரி உனக்கு வயிற்று எதுவும் வந்துட போகுது. என் வீட்டுக்குனா வந்து சாப்பிடு. இவ்வளவு நேரம் நல்லது சொன்னவானா இவ கடைசியா ஸ்கோர் பண்ணா பாரு. குண்டச்சி, பொல்லாத குண்டச்சி. சரி, நேரத்தோட வீட்டை பார்த்து போ சின்ன பொண்ணு. ஆமா, போய் தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு படுத்துக்கோ, ஒரு வேலையும் பாத்துறாதே. சரிக்கா, நீங்க சொன்ன மாதிரியே செய்தேன். நானா கழிச்சு பொங்கல் இந்த பிள்ளைக்கு பொங்கப்படி கொடுக்க போனோம். இவன் என்ன அதை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டேங்கான். எல்லாம் நான் சொல்லி தான் செய்வான் போல. எம்மா, ஆயா வேலையெல்லாம் முடிஞ்சுதா? ஆமாம்மா, பொங்கல் பக்கத்துல வர வர நல்ல கூட்டம் கடையில. சரி, கடையை அடைச்சிட்டு வந்தியா? எப்படி அடைச்சிட்டேன், நேரம் ஆயிட்டுல. நீ சாப்பிட்டியாம்மா? இல்லையா, ராத்திரிக்கு கோதுமை தோசை சுட போறோம்னா சுட்டுட்டாளா என்னன்னு தெரியல. எங்க ஜாமான்லாம் வாங்கிட்டு வர சொன்னா பொங்க ஜாமான் வாங்கிட்டேலா? அயிலுக்கிட்ட லிஸ்ட் கொடுத்துட்டேன் விஜி. அவன் ஆர்டர் எடுக்கிறதுக்கே நேரா போய் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வரேன்னு சொன்னான். சரி. பிற செவங்கானோ நம்ம பிள்ளைக்கும் சேர்த்து பொங்கப்படி வாங்கி சொல்லிருக்கே. எப்படி யாருக்குமா சொல்லுத? என்னல தெரியாத மாதிரி கேட்க? உனக்கு ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டேவா இருக்க முடியும்? நம்ம மகாவுக்கு தமிழ தலை தீபாவளிக்கு எல்லாம் நல்லபடியா செஞ்சாச்சு, பொங்கப்படி கொண்டு போய் கொடுக்கண்டாமா? அவளுக்கு தலை பொங்கல்ல. ஏமா, சந்தோஷமா தானே பேசிக்கிட்டு இருக்கோம், அது பொருட்களே உனக்கு? ஏம்ல, நானும் சந்தோஷமான விஷயத்தை தானே சொன்னேன். பிள்ளைக்கு தலை பொங்கப்படி கொடுக்கண்டாமா? புருஷனும் பொண்டாட்டியுமா போய் பிள்ளைக்கு என்னென்ன வாங்கி கொடுக்கணுமோ கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. நாங்க எதுக்கு போனோம்? நீயே கொண்டு போய் அவளுக்கு எதை கொடுத்துட்டு வரணுமோ கொடுத்துட்டு வா. எல்லாம் நீங்க 2 பேரும் தானே தாயும் தாப்பனும். நீங்க போனாதான் மரியாதையா இருக்கும். தீபாவளிக்கு தான் போவல, பொங்கலுக்காவது போயிட்டு வாங்கனே.
ஏம்மா நீ புரிஞ்சு பேசுறியா புரியாம பேசுறியா இல்லாட்டி நீ கோவப்படுத்தணும்னு பேசுறியா எனக்கு தெரிய மாட்டேங்குமா. என்னல நான் இப்ப தப்பா சொல்லிட்டேன்? தாய் தப்பே நீங்க தானே, போய் கொடுத்துட்டு வாங்க. நீ மட்டுமாவது போ இல்லட்டா. அவதான் தாய் தப்பனு வேண்டான்னு சொல்லி எங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாலே. அவன் தான் முக்கியம்னு தாய் தப்பனை மதிக்காம தூக்கி போட்டு போனவளுக்காண்டி நாங்க போய் அந்த வீட்டு வாசல்ல நிக்கணுமோ? எங்க பேச்சை மதிச்சு எங்க சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து நாங்க சொல்ற இடத்துல கல்யாணம் ஆகி போயிருந்தா அப்படின்னா சந்தோஷமா நாங்க நீங்க சொல்லுத அளவுக்குலாம் வைக்காம முன்னாடியே போய் எல்லாம் செஞ்சிருப்போம். இப்படி எவனுக்காண்டியோ எங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போனவளுக்கு நாங்க போய் பொங்கப்படி கொடுக்கக்கா வீட்டு வாசல்ல நிக்கவா? அவன் எப்படி போனா என்ன விஷயம்? பிள்ளை அங்க நல்ல முறையில வாழுதல்ல, நல்லா பாத்துக்கிட்டவள, அதுக்கு மரியாதை கொடுக்கண்டாமா? நீங்க போய் மரியாதையை கொடுங்க. அந்த ஒண்ணுமில்லாத வீட்டுக்கெல்லாம் நானும் என் புருஷனும் போக முடியாது. அந்த வீட்டு வாசல்ல போய் நானும் என் புருஷனை போய் நிக்கணுமா வக்கு இல்லாத வீட்டுல? இல்ல இல்ல, நம்ம பிள்ளைக்கு நம்ம போய் நின்னாதம்ல பெருமை. சின்ன பிள்ளை ஆசைப்பட்ட இடத்துல கல்யாணம் ஆகி போயிடுது, அதுக்காண்டி நீயே வீம்பு பண்ணலாமா? தெருக்காரியெல்லாம் கேப்பால் விளால பொங்கப்படி வரலையா என்ன ஏதுன்னு என் பிள்ளை என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் அவ கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நல்ல அந்தஸ்துள்ள வீட்டுல கல்யாணம் முடிச்சு கொடுத்திருந்தா நீ சொல்லாமலே நான் எல்லாம் செஞ்சிருப்பேன். அவதான் ஒரு தரங்கட்ட குடும்பத்துக்கு கல்யாணம் ஆகி போயிட்டாலே. அந்த வீட்டு வாசலுக்கெல்லாம் நானும் என் பொண்டாட்டியும் ஒரு நாளும் போக மாட்டோம். அது ஒண்ணும் தரங்கட்ட குடும்பம் இல்லல, நல்ல குடும்பம் தான். நீயும் உன் பொண்டாட்டினா அந்த குடும்பத்தையே தரங்கட்ட குடும்பம் ஆக்கிட்டு இருக்கிய. எம்மா யோசிச்சு பேசு. நான் எல்லாம் யோசிச்சாமல பேசுறேன், என்னை பேச வைக்க அந்த அளவுக்கு. பணம் காசுன்னு பிஹை பிடிச்ச அழகியல, பெத்த பிள்ளைய விட காசு பணமால முக்கியமா போச்சு. இப்பவும் அவ நான் பெத்த பிள்ளையா எனக்கு மகளா மட்டுமே எங்க வீட்டுக்கு ஓடியாந்தா அப்படின்னா என் மவளை நான் வீட்லயே வச்சு பாத்துக்கிடுவேன். ஆனா அந்த குடும்பத்துல அவ இருக்க மட்டும் ஒரு நாள் அவளை என் பிள்ளைன்னு சொந்தம் கொண்டாடிட்டு அந்த வீட்டு வாசல்ல போய் நான் நிக்கவே மாட்டேன். இல்ல எப்படினாலும் குடும்பம் ஒண்ணு சேர்ந்து தான் ஆகணும். எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் நடக்கவே இப்பவுமே நடந்துட்டு போட்டு மேல தலை பொங்கப்படிலாம் திரும்பவால கொடுக்க முடியும். ஒரு சில விஷயங்கள்லாம் எப்போ செய்யணுமோ அப்ப நம்மள செய்ய முடியும். காலம் கடந்த பிறகு நம்ம செய்யலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது. உனக்கு செய்யணும்னா ஒரே வார்த்தை தான்மா. போன தடவை எப்படி ஐல கூட்டு போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தியோ அதே மாதிரி இப்பவும் கொடுத்துட்டு வா, அவ்வளவுதான். பணம் காசு எவ்வளவு வேணா உனக்காண்டி நான் செலவழிப்பேன், வாங்கிட்டு போ. ஆனா என்னையவோ என் பொண்டாட்டியவோ கூப்பிடாத. அந்த வீட்டு வாசல்ல நானும் என் பொண்டாட்டியும் ஒரு நாளும் காலடி எடுத்து வைக்க மாட்டோம். நான் வேணா ஐலுக்கு போன் பண்ணி சொல்லுவேன், நீ அவன் கூட போய் வேணா என்னென்ன வேணுமோ வாங்கி கொண்டு போய் அந்த வீட்டுல இறக்கிட்டு வா. அதுக்கு மேல எதுவுமே என்கிட்ட பேசாத. என்ன பைய ஒரு நாளும் திருந்த மாட்டான் போல. எனக்கு வேற உடம்புக்கே கிடையா இல்லையே, அலைச்சல் பிடிக்காத. சரி என்ன செய்ய, போய் பிள்ளை வீட்டுல செய்முறையே செஞ்சுட்டு வருவோம். என் பிள்ளைய நானும் கைவிட்டுட்டு அவளை யாரு மதிப்பா? என்ன கிளவி அதுக்குள்ளே தூங்கிட்டா போல. நல்லதுதான், மூச்சு கட்டாமல் பெட்ரூமில் போய் படுத்துருவோம். ஆனால் லேசாக பசிக்குவே, தோசை சுட்டு சாப்பிட்டுட்டுலாம் போய் படுக்கணும். சாந்தியக்கா சொன்ன மாதிரி ஒரு வேலையும் செஞ்சிடக்கூடாது. சரி, சத்தம் கட்டாமல் அடுப்படிக்கு போய் 2 தோசை சுட்டு அமுக்கிட்டு அந்த மாணிக்கு மெதுவாக போய் படுத்துருவோம். நில்லு. கிளவி முடிச்சிட்டாலே, குரட்டை விட்டு தூங்கிட்டு கிடந்தாலே, என்னன்னு முடிச்சா? திரும்பல எப்படி? என்னவளா, எனக்கு தெரியாம என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சலான்னு பத்தியோ? எனக்கு தெரியாம என் வீட்டுக்குள்ள ஒரு சின்ன எறும்பு கூட போக முடியாது. அப்படியாத்தே, அப்போ நம்ம வீட்டில் குட்டி குட்டி பாச்சா பெருச்சாலியெல்லாம் அலையுதா? அதெல்லாம் நீங்கள் தான் கொண்டு வந்து உள்ள விட்டியலோ? சொல்லுங்க அத்தே, சொல்லுங்கள். எவளா பேச்ச மாத்தாத. எங்க வந்த நீ? கெட்டின புருஷனுக்கு ஒரு தோசை சுட்டு கொடுக்க வக்கில்ல, நீ வாட்டுக்கு போட்டுட்டு போயிட்ட. பிறகு போய் யாரை கேட்டு உள்ள வந்த? ஏன் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு நான் யார்கிட்டே கேட்கணும்? உன் வீடா இது? என்ன உங்க அப்பா கட்டின வீடா? இது ஏன் வீடு. எத்தே, நான் இது பல தடவை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இது எங்கள் அப்பா கட்டின வீடு கிடையாதுதான். அதே மாதிரி உங்களுக்கும் இது உங்கள் அப்பா கட்டின வீடு கிடையாது. வாய முடுங்கத்தே, பள்ளி பாச்சா உள்ள வேற போகுது. என்னவளே, இங்க இருந்து போனதை விட போயிட்டு வரும்போது பேச்சு ரொம்ப குத்தலா வேகமா பேசுத. எப்பவும் நான் உங்களை குத்துனேன்? அதை வேற செய்விய நீ? சரி, நீங்கள் பேசிக்கிட்டு இருங்கத்தே, எனக்கு வயிறு பசிக்கு, தோசை சுட்டு சாப்பிட போகிறேன். தீவனம் திங்க போறியா? ஆமாத்தே, அப்புறம் எனக்கு பசிக்கும்ல. அந்த அறிவு புருஷனுக்கு சாப்பாடு செய்யாம என்னென்னு செய்யன்னு போட்டு போனலாம் அப்ப இருந்திருக்கணும். உனக்கெல்லாம் தீவனம் போட முடியாது. திங்காம போய் பட்னியா படுக்க இருந்தா படு, அப்படிலாட்ட தெருல போய் படு. சரி தே, நான் போய் தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த அன்னைக்கு போய் படுக்க. என்ன எவ்வளே அகம் பிடிச்சவா, எப்படி பேசிக்கிட்டு இருக்கே அடுப்படிக்குள்ள போயிட்டா. எத்தே, நீங்கள் சாப்பிட்டீங்களா? உங்களுக்கும் சேர்த்து சுடவா இப்படி? நீயே தின்னு அமுக்கி தோலை. என் மாவன் உழைப்பெல்லாம் இவ தின்னு தின்னுதானே இவ்வளவு நெடுவத்துக்கு வளர்ந்துருக்கா. இன்னும் திங்க பெறலாம். என் மாவன் பாவம் அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு ஓடியான். இவ வீட்டுல இருந்து திங்க, சும்மா இருந்து திங்கதும் இல்லாம திமிரு தெனாவட்டு பேச்சு வேற. பேதிரிவா சட்டாப்பிய கொண்டா எரிஞ்சிட்டா, சூடா வேற இருக்கே. எத்தையோ எவளே, சட்டாப்பிய கொண்டு எரிதளவுக்கு வந்துட்டேன்னா? இது இல்லதே. எப்படி நான் என் மூஞ்சில வந்து விழுந்தது? அதான் எனக்கும் தெரியல. என் காதுகிட்ட ஒரு கொசு ரொம்ப நேரமா ஆஞ்சுக்கிட்டே இருந்தது பார்த்துக்கோங்க. நான் சட்டாப்பியை கையில வச்சுக்கிட்டே அங்கிட்டு இங்கிட்டு கையை தள்ளுனேன்னா சட்டாப்பை என் கையில இருந்து நழுவி இங்க வந்து விழுந்துட்டு. எப்படி நீ அடுப்படிக்குள்ள வந்து கொசு அடிச்சது சட்டாப்பை என் தலையில வந்து கரெக்டா விழுந்துட்டு, அப்படித்தானே? ஆமாத்தே. எவளா உனக்கு மப்பு மண்டைக்கு ஏறிட்டு பண்ணுறது ஒன்றும் சரியில்லை பார்த்துக்க. ஆமா, இவா பண்ணுறது பேச மட்டும் சரி நியாயம், நம்ம பேசினா மட்டும் தப்பு. அங்கிட்டு என்ன விலை திரும்பி நின்று பேசிட்டு கிடக்க? ஒன்றும் இல்லத்தே,
சரி உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா அடுப்புல தோசை கரைஞ்சு போகும். நான் போய் சுட்டு சாப்பிடுதேன். சை, எந்த நேரமும் கல்யாணம் முடிச்சிட்டு வந்தானோ இப்படி ஒரு விளங்காதவளை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டானே. நான் என்ன அழகா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தேன், அத்தனையும் மண்ணள்ளி போட்டு இந்த அடங்காதவளை கூட்டு வந்துட்டானே. என்னவளே தின்னு வலிச்சு நக்கி ஏப்ப விட்டுட்டியா? ஆமாத்தே, நல்ல சாப்பாடு. சரித்தே, நான் தூங்க போறேன்னா. தூங்க போறியா? யாரத்தை பூரா கழுவி போட்டு படு. அங்க அடுப்படி என்ன லட்சணத்துல போட்டு வச்சிருக்க? எத்தே, நான் சும்மா தான் இருப்பேன், ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன், நான் சும்மையே தான் இருப்பேன். நீங்க அப்படித்தானே எப்பவும் சொல்லுவிய. பிற என்ன இப்ப யானம் தைக்க சொல்லுதிய? அதை நான் செஞ்சா நீங்க சொன்ன மாதிரி நான் சும்மா இல்லைன்னா ஆயிருந்தாத்தே. நான் அந்த வீட்டுல சும்மையே தானே இத்தனை வருஷம் இருந்திருக்கேன். இப்பவும் அதே மாதிரி சும்மையே இருந்துட்டு போறேன். சும்மா சும்மா என்ன ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருக்காது என்ன. நான் வாரேன், காலையில லேட்டா தான் எந்திப்பேன். எந்திரிச்சு என்னென்ன வேலை செய்யணுமோ செஞ்சுக்கிடுங்க. என்னத்தே என்ன எழுப்பாது, ஏன்னா சும்மா இருக்கவா ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். எவ்வளா கதவை தெர. குட் நைட் தே. குழுப்பெடுத்தவா அடுப்படி என்ன கடையில கிடக்கு போட்டுட்டு போய் படுக்க புறண்டு போறாளே. எனக்கு நின்று கழுவ முடியுமா? வெளியில பிறக்கி போட்டு தேய்க்கலாம்னாலும் அம்புட்டையும் வெளியில பிறக்கி போடுறதுக்கு கால் வலிக்குமே. கடவுளே, இந்த அடங்கா பிடாரியே என் தலையில கெட்டிட்டியே. ராத்திரி நேரத்துல யானம் கழுவுறதுக்கு கூட முடியாதுன்ட்டு படுக்க போறாளே. என் குடும்ப நிலைமை என் நிலைமை இப்படியே ஆகணும். விடமாட்டேன், இதுக்கு ஒரு பஞ்சாயத்தை வைக்கேன். என் மாவன் வரட்டும், விடியட்டும் பேசிக்கிறேன் இந்த நெடுமாட. என்ன இருந்தாலும் சின்ன பொண்ணு மாமியா இப்படி வரக்கூடாது என்னக்கா? ஆமா, நம்ம சொல்லதான் செய்யலாம். அவ பெரிய மனுஷி, அவளாதான் புரிஞ்சுக்கிடணும். என்னக்கா வாங்களேன். எங்க போயிட்டு வரியா? தூரமா? இல்லக்கா, அந்த மரத்தடிக்கு தான் போயிட்டு வரோம். இந்த பனியிலேயே உட்காந்து கதை பேசிட்டு வரியே? இல்ல லட்சுமி, நான் சூடத்தை சுத்திட்டு வெளியில ஒப்பமே வரேன். சின்ன பொண்ணு மரத்தடியில ஒத்தையில படுத்து கிடந்தா. அதான் போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அந்த அன்னைக்கு அப்படியே வீட்டுக்கு வரோம். அவளுக்கு என்ன இருக்கா? அந்த ராத்திரியில வந்து இங்க ஒத்தையில படுத்து கிடந்திருக்கா? அவன் மாமியாலும் புருஷனும் சேர்ந்து நம்ம ஏசிட்டு அவளும் வந்து படுத்திருந்தாக்கா. ஐயா அப்படியா? ஆமா, ஏதோ சண்டை போல. நாங்க தான் இப்ப வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு வரோம். சரி சரி. ஏப்பா இது யாரு? மகா வீட்டுல இருந்தா பொங்கப்படி வந்திருக்கு. அப்படித்தான் நினைக்கேன். அவன் ஆச்சி என்ன வர உள்ள. வாங்கக்கா, போய் என்ன ஏதுன்னு பாப்போம். அதே எதுக்கு சந்தி நம்ம பார்த்துக்கிட்டு அந்த பிள்ளைக்கு அவ ஆச்சி கொண்டு வந்திருப்பாவோ. அதுக்காண்டி நம்ம பார்க்காம கேட்காமல பேர முடியும். வாங்க போய் பாப்போம். ஐயா, ஒண்ணு உள்ள கொண்டு வரையில. நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். என்ன பெரியமா? ஏன் வாங்கம்மா, நல்லா இருக்கல எல்லாரும்? நல்லா இருக்கோம். நீங்க நல்லா கெதியாயிட்டீங்களா? இப்போலாம் உடம்பு பரவாயில்லையா பெரியமா? பரவாயில்லம்மா, மாத்திரையில கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சரி சரி. என்ன பொங்கப்படியா கொடுக்க வந்தியே? ஆமாம்மா, நாளா கழிச்சு பொங்கல் பார்த்தேல, இதே நேரத்து முன்னாடியே கொண்டு வந்திருக்கணும். அதான் பிள்ளைக்கு கொடுத்துட்டு போமேன்னு வந்தேன். சரி சரி. தலை பொங்கப்படியில அதுக்குன்னு ஒரு ஆட்டோவே தனியாக அமர்த்திட்டு வந்துட்டியே போல. ஆமாம்மா, காருக்குள்ள வச்சு இம்பிட்டையும் கொண்டு வர முடியாது பார்த்தீங்களா, அதான் அப்படி சின்ன ஆட்டோனாக்கா ஒன்று அமர்த்திட்டு வந்துட்டேன். வாங்கலம்மா, உள்ள வாங்களேன். இருக்கட்டும் பெரியமா, நீங்க கொண்டு போய் கொடுங்க. எங்களுக்கு வீட்டுல வேலையில கிடக்கு. நீங்க வந்திருக்கிற ஒரு வார்த்தை வாங்கன்னு கேட்டு போமேன்னு தான் வந்தோம். நாங்க போறோம். ஆச்சியா எப்போ வந்த ஆச்சி? இப்பதான் மக்களே வாரேன். பேர என்ன செய்தவோ இருக்காவோ ஆச்சி? எங்க என்ன மகா? எங்க ஆச்சி வந்திருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்ன வர ஒரு நிமிஷம் இரு ஆச்சியோ. இருக்க மக்களே, உங்க அத்தையை காணும். அத்தையும் அம்மாவும் இப்பதான் ஆச்சியா கடை வரைக்கும் போனாவோ. அப்படியா? சரி சரி. வாங்காச்சி. வாரையா, கெதியா இருக்கேலா? நல்லா இருக்காச்சி. என்ன ஒரே காய்கறியா இருக்கு, என்ன ஆச்சு இதெல்லாம்? ஐயா, உங்களுக்கு தலை பொங்கல்ல, அதான் பொங்குப்படி கொண்டு வந்திருக்கேன். சிவா, ஹாப்பி பொங்கல். கரும்பு கட்டை விட தீட்டு வந்துட்டீங்களாப்பா? ஆமாம்மா, எங்க வைக்க? அந்த முக்கில் வச்சிருங்க ஐயா. சரிம்மா. ஏன் ஆச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க போன தடவை தீபாவளிக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்ததே எனக்கு சங்கடமா இருந்தது. இப்பவும் இவ்வளவு காலம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் செஞ்சுதான் அவனு என்ன கட்டாயமா இருக்கு? அப்படி இல்லையா, ஒரு சில விஷயங்கள்லாம் அந்தந்த நேரத்துல செஞ்சிடணும். என் பிள்ளை உங்க வீட்டுல வாழுதா, அவனை நல்லபடியா வாழ வைக்கிய. எங்க பக்கத்துல இருந்து செய்ய வேண்டியது நாங்க நல்ல முறையில செய்யணும்ல. அதுக்கு மகாவோட அம்மா அப்பா நல்லா பேசி வச்சு இருந்து அவங்களும் ஒன்னா வந்து செஞ்சாங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். வயசான காலத்துல உடம்பு சரியில்லாத நீங்க எங்களுக்காண்டி அங்கே இங்கேயுமா அலைஞ்சு எல்லாம் வாங்கிட்டு வரது எனக்கு சங்கடமா இருக்காச்சு. ஒரு சங்கடமும் இல்லையா, எல்லாமே அயில தான் வாங்கினாப்ல. நான் கூட வந்திருக்கேன், அவ்வளவுதான். என்ன நீயாவது சொல்லலாம் நானே, என்னைய பத்தி உனக்கு தெரியும்ல, இதெல்லாம் அவன் ஒன்றும் நினைக்க மாட்டான் விட்டுருங்கன்னு சொல்லலாம்ல. சொல்லலாம் தான், இதெல்லாம் அவ கவலைப்பட்டு செஞ்சாவுன்னா சொல்ல வேண்டியதான். ஏன் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு செய்தீங்க, அவன் ஒன்றும் நினைக்க மாட்டான்னு சொல்லிடலாம். அவ உனக்கு செய்தது அவ்வளோ சந்தோஷமா செய்தாவோ. அப்படிங்கல நான் எதுக்கு முட்டுக்கட்டை போடணும்னு தான் நான் ஒன்றும் சொல்லலை. ஆமையா, என் பிள்ளைகளுக்கு நான் செய்ய வரதெல்லாம் எனக்கு சந்தோஷம்தான். இதுல நீங்க கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சரி, அம்மையும் அப்பாவும் வாரதுக்கு நேரமோயா? அப்படியே போயிட்டாவாச்சு, இப்போ வந்துடும் தான் நினைக்கேன். அப்படியா? வந்தா ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்பலாமேன்னு பாக்கேன். சிவா, நான் அம்மா சத்தம் தான் கேக்கு. எத்த வாங்க, எப்போ வந்திய? இப்பதான் வந்தேன். பிள்ளைக்கு பொங்கப்பொடி கொடுக்கணும் பார்த்தீங்களா, அதான் கொடுத்துட்டு போமேன்ட்டு வந்தேன்.
அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இருங்க, ஏன் நின்றுகிட்டே இருக்கிய? வாரையா, உங்களை தான் காங்கலையான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் பொங்க ஜாமான் வாங்க வேண்டி இருந்துதானே போனோம். சரியான கூட்டம் கடையில, ஒரு வழியா வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படியா? ஆமா, பொங்க நேரம்லாயா, போற இடமெல்லாம் கூட்டமா தான் இருக்கும். இங்கே ஒத்தாலாம் முட்டையும் வாங்கிட்டு வந்தீங்களாக்கும். நான் இல்லம்மா, அயில தான் வாங்கினாப்ல. கொண்டு வந்து வச்சதும் அந்த தம்பி தான். வாயிலு. வாரம்க்கா. என்ன அயிலு, உன் வீட்டுல பொங்கல்லாம் வந்தாச்சா? ஆமா, வந்தாச்சு. சரி மகா, தீபாவளிக்கு எப்படி பலகாரத்தை கொண்டு போய் எல்லா வீட்டுக்கும் கொடுத்தியோ அதே மாதிரி இப்பவும் காய்கறியெல்லாம் அத்தையை பிரித்து தர சொல்லி ஒவ்வொரு வீடாக போய் கொடுத்துட்டு வந்துருந்தம்மா. நாளை கழிச்சு பொங்கல் பற்றி உடையில ஒரு நாள் தான் இருக்கு. சரியாச்சி. சரிம்மா, என்ன ஏதுன்னு நீ நாளைக்கு எடுத்து கொடுத்துருன்னு. சரி. அப்போ நாங்கள் கிளம்புதோம். ஏன் சாப்பிட்டு போங்க, நேரம் ஆயிட்டலாம். இருக்கட்டும்மா, வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிட்டுதோம். ஏத்த இருங்க, வார நேரம்லாம் இப்படித்தான் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு சாப்பிடாமலே போயிருதியா? நீங்களும் அயிலும் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு தான் போகணும். இருங்க, முன்ன பின்ன ஆனாலும் நானும் கூடவே வரேன் வீடு வரைக்கும். ஐயா, அதெல்லாம் வேண்டாமையா, அயில் இருக்காப்புல கூட்டு போயிடுவோ. இருந்தாலும் உங்களுக்கு ஏன் சிரமம்? நாங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிடத்தானே போகிறோம். சரி, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாமலாம் போகக்கூடாது. பெசாட்டி இருங்க, உங்க பேத்தி கூட பேசிக்கிட்டு இருங்க. மல்லியா, போய் சீக்கிரம் சாப்பாடு செய்ய ஆரம்பி. சரிங்க. இல்லை இருங்க, என்ன வாரேன். ஐலே நீ இருப்பா. ஆம், சரிக்கா. எப்பா அந்த அம்மா ஒரே புலம்பல். வாசல்ல வந்து நின்னா பொறுக்கி பைய அந்த பையன் இந்த பையங்க. அவங்க அப்படிலாம் இல்லைன்னு சொன்னால் கேட்கவும் மாட்டுக்கா. ஆனால் அம்மா அப்படி கண்மூடித்தனமாக யாரையும் சொல்லுதாலும் கிடையாது. ஒருவேளை அவங்களே நெச்சத்தில் வந்திருப்பாங்களோ இங்கே. ஆமாம், அவங்க எதுக்கு வர போகிறாங்க? அது நம்ம வீட்டு வாசலில் நின்று ஹார்ன் அடிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுதா, வேற யாரையும் பார்த்துட்டு சொல்லுதாரான்னு தெரியல. ஒருவேளை அம்மா சொல்லுறது உண்மையாக இருந்தால் எதுக்கு வந்திருப்பாங்க? சரி, என்னைக்காச்சும் சொன்னால் திரும்ப பார்க்கவா மாட்டோம். பார்த்தா லைட்டாக கேட்டு பார்ப்போம். நம்ம திடீர்னு அவங்ககிட்ட கால் பண்ணி பேசக்கு நம்மக்கிட்ட நம்பராக இருக்குது. ஆனால் கோயிலில் வச்சு ஏதோ என்கிட்ட பேச வந்த மாதிரியே ஒரு ஃபீல். என்ன பேச வந்தாவுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. வார நேரம் பூரா அந்த அம்மா குறுக்க வந்துட்டா. சரி, அவங்க என்ன லவ் சொல்ல வந்திருக்க போகிறாங்க, ஏதாவது ஒன்று பேச தான் வந்திருப்பாங்க. அதுக்கு யார் குறுக்க வந்தா என்ன? ஆனால் முன்னை விட இப்போ நல்லாவே பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் நம்மளாம் போய் பேசினா கூட 2 வார்த்தை பேசிட்டு ஓடிடுவாங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் பேசுதாங்க. நமக்கு தான் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, பேச முடியலை. சரி, அவங்களுக்கு நம்ம மேலே லவ் ஃபீலிங் எதுவும் இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவது பேசிக்கிட்டுதாங்களே. மூஞ்சி திருப்பிட்டு போனாங்க அப்படின்னா நமக்கு இன்னும் சங்கடமாக இருக்கும். என் லவ்வை ஏற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். என்ன செய்ய, இனி யோசிச்சு என்ன ஆக போகுது? சந்தோஷமும் சோகமும் சேர்ந்து வந்து தாக்க கண்டேனே. புரணி, என்னம்மா? ஏட்டி பாலை காய்ச்சினேன், உனக்கு ஆற்றி கொண்டு வரட்டா? எனக்கெல்லாம் வேண்டாம்மா. ஏட்டி ஒரு 1/2 கிளாஸ் போல் ஆற்றி கொண்டாரேன். வேண்டாங்கம்லா, போ. ஏட்டி நிறையா இருக்குட்டி, இன்னைக்கு நைட்டு வச்சா காலையில் வீணா போயிடும். ஊற்றுக்கு உரமும் ஒரு வேலை இல்லை. கொஞ்சோண்டு ஆற்றி தரேன், குடிச்சிரு. சரி போய் கொண்டாம்மா. அதை முதலே சொல்ல வேண்டியதானே நிறைய ஆயிட்டுன்னு. என்னமோ பாசமாக மவளுக்கு கொடுக்கணக்கா பேசுத. ஆமாம், நான் பாசம் வச்சு சொல்லவே மாட்டோம்ல. பிள்ளைகளேன்னு பாசமாக வளர்த்தாலும் உங்கள் பேச்சு இப்படியே தானே இருக்கு. தாகாரி என்ன பார்த்தாலும் பிள்ளைகள் பேச்ச பாரு. இன்னைக்கு வேற உரமோறு சரியாக போச்சு. கொஞ்சோண்டு இருந்தாலும் கூட ஒரு சொட்டு ஊற்றினாலும் கூட காலையில் அழகா தயிர் உண்டாயிரும். இப்போ ராத்திரியில் போய் உரமோறு கட்டா எவா தருவா? காலம்பரை விடிஞ்சதும் விஜய் கடை போய் உரமோறு வாங்கிட்டு வரணும். வந்துட்டியா ராசி? நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன் இப்போ வந்துருவானே அப்படின்னு. கரெக்டாக வந்துட்டேன். ஆமாம்மா, இன்னைக்கு வேலை சீக்கிரமே முடிஞ்சிட்டு. சரி, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைப்பா, காலையில் எழுந்திரிச்சு வீடு வாசல்லாம் தூத்து தொளிச்சு கோலம் போட்டுட்டு பாத்திரம் ஒரு வாட அடுப்படியில் கிடந்தது நின்றுக்கிட்டே தேய்ச்சிட்டு இப்போ தான் குழம்ப சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலையிலேக்கு என்ன செய்யலாம்னு தெரியல, ஒரு படியாக வருது, அதான் யோசிச்சுக்கிட்டே நிற்கேன். காலெல்லாம் ஒரே வலி பார்த்தியா? அதான் அந்த குழம்ப சூடு பண்ணி வச்சா மத்தியானம் சோறு மட்டும் வடிச்சா ஒப்பேத்திடலாமான்னு பார்க்கேன். நீ அம்மா இப்படி ஒத்தையில எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க, கால் வலி வச்சுக்கிட்டு. அவன் எங்க போனா? ராத்திரி போனவா வரவே இல்லையா? ஒரேடியா போயிட்டாலோ? வந்தாப்பா. வேற வந்துட்டு அவளுக்கு தேவைக்கு தக்கன தோசை சுட்டு தின்னுட்டு அடுப்படியே அப்படியே போட்டுட்டு போய் படுத்தவாதான். ஞானத்தை கூட கழுவலை, நான் தான் காலையில் எழுந்திரிச்சு கழுவிருக்கேன். அப்படி என்ன அவளுக்கு தூக்கம் கேக்கு? எப்பவுமே இந்த நேரத்துக்கு அவ தானே எந்திரிச்சு எல்லா வேலையும் பாப்பா. இப்ப என்ன உன்னையே பார்க்க விட்டுட்டு அவளுக்கு என்ன படுக்கல கேக்கு? நீ சத்தம் போட வேண்டியதானே? அவளை அப்படியே விட்டு வச்ச. உன்னையே வேலை பார்க்க விட்டுட்டு அப்படி அவளுக்கு தூக்கம் கேட்கோ? நானும் எழுப்பி பார்த்துட்டோம்ல. இந்த இசுங்க மட்டுக்கா வேணும்னே உள்தாப்பா போட்டுக்கிட்டு உறங்குதாளா சும்மா கேட்டுக்கிட்டே சத்தம் கட்டாமல் படுத்து கிடக்கலான்னு தெரியல. எனக்கு அவட்ட கத்தியே ஆவி இல்லை. காப்பி கூட காலையில் குடிக்கல பற்றி அவர் படியாக வருது. மெல்ல மெல்ல வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ முதல்ல உட்காருமா. அவளை என்ன ஏதுன்னு நான் கேட்கேன். என்ன நேரத்துல இருந்து ஒரு தினுசா தான் பேசிக்கிட்டு நடந்துகிட்டு இருக்காவா? வேண்டாம்ல, நீ என்ன கத்துனாலும் அவள் சத்தம் போடாம தான் இருக்க போறா. அவள் தான் உன்னையும் மதிக்க மாட்டா என்னையும் மதிக்க மாட்டான்னு ஆயிட்டே. இப்படியே விட்டா லாய்ப்படாது. நீ உட்காரு, நான் என்ன ஏதுன்னு கேட்கட்டும். சரிப்பா. எப்பா
நல்லதா போச்சு. இப்படி ஒரு சண்டை வராதான் தான் இத்தனை வருஷம் காத்து கிடந்தேன். இப்போ மட்டும் 2 பேருக்கும் நல்ல சண்டை வந்துட்டு அப்படின்னா என் ஒன்று விட்ட தம்பி மவா ஒருத்தி இருக்கா. அழகா அவளை என் மவனுக்கு கட்டி வச்சிருவேன். இவளை இந்த மணிக்கு விரட்டி விட்டுறணும். சண்டை போட்டு முடியுத வரைக்கும் மூஞ்சியை பாவமாக வச்சுக்கிடுவோம். அப்பதான் நம்ம நினைச்சதெல்லாம் சுலபமா நடக்கும். சின்ன பொண்ணே, ஏ சின்ன பொண்ணே, கதவு தோற. என்ன எதுக்கு காலையிலே ஏடம் விட்டுட்டு கிடக்கிய? இங்க வா. இதை சொல்லத்தான் கதை தட்டினீங்களோ? வான்னு சொல்லுதம்ல, போ அந்த பக்கம். எங்க அம்மாவை பாரு எப்படி இருக்கான்னு. ஏன் இத்தனை வருஷம் பார்க்காமல இருந்தேன்? வருஷம் பூரா அந்த சோப்பு கலர்ல சேலை, அதுக்கு சட்டை விடாம உடுத்திருப்பாவோ, அப்புறம் ஒத்த சட்டை கட்டிருப்பாவோ. இதானே இன்னைக்கு என்ன வித்தியாசமா உட்காந்துருக்காவோ பார்க்க சொல்லியா? திமுரு பிடிச்சவா. நான் அதை கேட்கல. எங்க அம்மா எவ்வளவு டல்லா உட்காந்துருக்கா பாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியலையே. உனக்கு தெரியாதுல்ல, உனக்கு வர வர மப்பு கூடி போச்சு. ஆமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? காலையில இருந்துச்சு எங்க அம்மா தான் எல்லா வேலையும் பார்த்தாலாம். நீ ஒரு வேலையும் பார்க்காம கூப்பிட காது கேட்காம படுத்து கிடந்தியா? உனக்கு எங்க அம்மா பார்த்தா அவ்வளவு இலக்காரமா இருக்கான்னு கேட்கேன். சும்மா தானே இருக்கேன், அப்ப அப்படித்தான் இருக்க முடியும். என்ன முழிக்கிய? நேத்து தானே சொன்னிய 2 பேரும் சும்மாவே தானே இருக்க, சும்மா தானே இருக்கன்னு தானே வார்த்தைக்கு வார்த்தை கேட்டிய. வேற என்ன எந்திக்கலையா, வேலை செய்யலையான்னு ஒரு கேள்வி. சும்மா இருக்கவா ஒரு வேலையும் செய்ய மாட்டா. காலையில எந்திரிச்சு கோலம் போடுறது, பாத்திரங்கிறது கூட உனக்கு செய்ய முடியாத அப்போ. ஏன் இதெல்லாம் ஒரு வேலையா தெரியலையா உங்களுக்கு? இத்தனை வருஷம் நான் இதெல்லாம் பார்க்க போய் தானே உங்க அம்மா ஃப்ரீயா இருந்திருக்காவோ. அப்பம்லாம் நான் வேலை பார்த்தோம்னு உங்களுக்கு தெரியல. சும்மா இருக்கேன்னு தானே சொன்னீங்க. இப்போ என்ன இதை கூட செய்ய முடியாதுன்னு ஒரு கேள்வி? செய்ய முடியாது. சும்மா இருக்கவா சும்மாவே தான் இருக்க முடியும். ஆத்தாலும் அவனும் வேலை பாருங்க, நான் சும்மையே தான் இருப்பேன். நெட்டமாடு என்ன பேச்சு பேசுது? நம்ம நிலைமைக்கு இப்போ வாயை திறந்து சண்டை போட்டோம் அப்படின்னா உடனே அவன் சண்டை போடுறத நிறுத்திடுவான். முடிஞ்ச வரைக்கும் நம்ம பல்ல கடிச்சிட்டு இருக்கணும். அப்பதான் தன்னால சண்டை வந்து நல்ல டைவர்ஸ் வரை போய் முடியும். நம்ம பாவமாவே உட்காந்துக்கிடணும். ரொம்ப சங்கடமா இருக்க இவ்வளோ பேச விட்டு வேடிக்கை பார்க்குது. வாயும் சும்மா கிடக்க மாட்டேக்கு. சரி நீ ஒரு நாள் அப்படி நீ எந்த வேலையும் செய்யாம சும்மையே தான் இருப்பேன்னா என் வீட்டுல இருக்க வேண்டாம். வேற ஏதாவது சத்திர சாவடியில போய் இருந்துக்கோ. நான் ஏன் சத்திரச்சாவடிக்கு போகணும்? இது என் வீடு. என்னத்தே ஒரு படியா வாய் கிழிஞ்சிட்டு போகுது, இவ்வளோ நேரம் குனிஞ்சு கிடந்திய? அப்போ நான் என்னன்னு இருந்துட்டு போகிறேம்மா. உன் பேச்சு உன் ராஜ்யம் தானே இங்கே நடத்து. ஏன் ராசு, இது அவா வீடுன்னா சொல்லுதா? வா நம்ம 2 பேரும் வெளியில் போயிடுவோம்ப்பா. அவளே இந்த வீட்டில் இருந்து கிடட்டும். ஏமா நாம எதுக்கு வெளியில போகணும்? அவதான் வீட்டை விட்டு வெளியில போகணும். நாமளாம் வெளியில போக முடியாது. நீங்க நினைச்சா வரணும், போனா போகணுமோ? என் வீட்டுல இருந்துட்டு ஒரு வேலையும் செய்யாம எங்க அம்மா வேலை பார்த்து நீ உட்கார்ந்து சாப்பிடணுமோ? அப்படி ஒருத்தி இந்த வீட்டுல இருக்க தேவையில்லை. எங்க அம்மாவை பார்த்துட்டு நீ இருக்கதா இருந்தா போதும், இல்லாட்ட வெளியில போ. இப்படியெல்லாம் நீங்க சொன்ன உடனே நான் அழுதுகிட்டே வெளியில போயிருவேன் அப்படின்னு நினைக்கலோ? அதெல்லாம் பழைய சின்ன பொண்ணு. இப்ப சொல்லுதேன், என்ன நடந்தாலும் வீட்டை விட்டு நான் போக முடியாது. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. சும்மா இருக்கணும்னு சொன்னது நீங்க தானே. அதே வாய் தானே இப்ப வேலை செய்ய சொல்லுது. நான் வேலை செய்ய போய் தானே இத்தனை நாள் உங்க அம்மா உட்காந்து தின்றுருக்கா. அது உரைக்கலையே இப்ப புத்திக்கு. ராசு அவட்ட சண்டை போட்டு கிடக்காதப்பா. அம்மாவே எல்லா வேலையும் பார்த்துக்கிடுதே. இதுக்கெல்லாம் நீ சண்டை போட்டேன்னு வையன், பிறவ சண்டையை பெருசாக்கி ஏதோ டைவர்ஸுக்கு வேசுங்க ஒன்று போயிட்டானா என்ன செய்ய? கிழவி டைவர்ஸா? விடிஞ்சு விடியாம என்ன வார்த்தை சொல்லுதா? இப்ப இவன் மனசுல என்ன ஓடுதுப்போம்? சின்ன சண்டையை பெருசாக்கி 2 பேரும் இப்ப இதை வச்சு சண்டை போட்டு பிரிஞ்சிடணும்னு நினைக்காதானே? கிழவி உனக்கு ஒரு கேடு வர மாட்டுக்க. கடவுள்லாம் இருக்காரா இல்லையானே தெரியல. இவ கெட்டனா கேடு புத்திக்கு இவளுக்கு ஒரு தண்டனையும் கிடைக்க மாட்டுக்கு. இவ்வளவு கொழுப்பு இருந்தா டைவர்ஸ் வாங்கிட்டு போவான்னு சொல்லுதா? நான் வீட்டை விட்டே போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ டைவர்ஸ் வாங்கிட்டு போறாங்க. திடீர்னு உன்ட்ட சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போறோம்னு போயிட்டான்னா பிறகு நீ தனியா கிடந்து கஷ்டப்படுவல்லப்பா. போனா போட்டுமா, அவளை வச்சா நான் இருக்கேன். அப்படி நான் தேவையில்லைன்னு அவ சொல்லும் போது எனக்கும் அவ தேவையில்லைன்னு நானும் டைவர்ஸ் கொடுக்கத்தான் செய்வேன். என்ன பேசிக்கிட்டு இருக்கிய? நான் இப்ப சொன்னனோ டைவர்ஸ் கொடுக்க போறேன், கோர்ட்டுக்கு போக போறேன்னு. உங்க அம்மாவா இழுத்து விட்டுட்டு கிடக்காவோ? நான் இழுத்து விட்டேனா? என்ன சின்ன பொண்ணு பேசியா? நீங்க சண்டை போட்டக்கூடாதுன்னு ஒரு அக்கறையில தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நடிக்காதீத்த. உங்க அக்கறை பக்கறையில எனக்கு நல்லாவே தெரியும். எப்போ லேசா புகையும் அந்த அன்னைக்கு ஊதி விட்டு நெருப்பு வைக்கலாம்னு பாக்கியலோ? சின்ன பொண்ணு என்ன ராசி நீ கோவப்படாதப்பா. நீ பேசுறதெல்லாம் பார்க்க எனக்கு பயமா இருக்கு. இதுல பயப்பட என்னமா இருக்கு? அவ ஒரு வேலையும் செய்யாம உங்களை வேலைக்காரி எனக்கா வேலையா விக்கிட்டு இருப்பா. அதை நான் பாத்துக்கிட்டு போனோம். இங்க பாரு சின்ன பொண்ணு, எங்க அம்மாவை நீ நல்லா பாத்துக்கிட்டு தான் இருந்தா மட்டும்தான் நீ வீட்டுல இருக்க முடியும். அப்படி இல்லாட்டா எங்க அம்மா சொன்ன மாதிரி கோர்ட்டுக்கு போக வேண்டியதுதான். பாத்துக்கோ. எதுக்கு டைவர்ஸ் வாங்கவா? அப்படின்னே வச்சுக்கோ. அப்படியா? அப்படி எனக்கு டைவர்ஸ் கொடுக்கலக்கு உங்க ஆத்தால நீங்க தூக்கி வச்சு அப்படின்னா டைவர்ஸ் சும்மா கொடுக்க மாட்டேன். என்னைய காதலிச்சு ஏமாத்திட்டாரு அவன் ஆத்தால மௌனமா சேர்ந்து நீ வரதட்சணை கொடுமை பண்ண சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் போவேன். என்ன பேசிய சின்ன பொண்ணு? நான் உங்ககிட்ட ஒரு நாளாவது நகை நட்டை பத்தி கேட்டிருப்பேனா? நீங்க சொல்லலதான். ஆனா நீங்க இல்லாத நேரம் உங்க அம்மா எத்தனை தடவை சொல்லிருக்காவோ ஒண்ணும் இல்லாதவா ஒண்ணும் இல்லாம வந்தவான்னு. அதுக்கு பேரு வரதட்சணை கொடுமை தான். இன்னைக்கு சொல்லதை கேட்டுக்கோங்க. இன்னொரு தடவை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னாலோ இல்லாட்டா கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் வாங்க போறோம்னு சொன்னாலோ ஆத்தா மேலையும் அவ மேலையும் வரதட்சணை கொடுமைன்னு கேஸ் போட்டு உள்ளதள்ளி கம்பி என்ன வச்சிருவேன் பாத்துக்கோங்க. நாசமா போறவா விட்டா களி திங்க வச்சிருவா போலயே. நான் இத்தனை வருஷம் இந்த வீட்டுல மாடா வேலை பார்த்திருக்கேன். அந்த வேலையை மதிக்காம நீ சும்மா இருக்கன்னு சொன்னதே தப்பு. அதுக்கே நீங்க மன்னிப்பு கேட்டாதான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன். அப்படி அல்லாத பட்சத்துல எனக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நான் செஞ்சு தந்துட்டு நான் வாட்டுக்கு இந்த வீட்டுல இருப்பேன். நீங்க பேசுனது தப்புன்னு உணர்ந்து நான் தெரியாம சொல்லிட்டேன். இனி சும்மா இருக்கன்னு ஒரு வார்த்தையை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். நீங்க சொன்னீங்கன்னா மட்டும்தான் அடுத்த வேலையை நான் பார்க்க முடியும். அதுக்கடையில நீங்க மிரட்டினாலோ திட்டுனாலோ சண்டை போட்டாலோ ஒன்றும் நடக்காது.
அப்புறம் மாமியாரே, நீங்க ரொம்ப ஆசைப்படுதியல்ல டைவர்ஸ் வாங்குவோம்னு, அது இந்த ஜென்மத்துல தரவே மாட்டேன். நான் கஷ்டப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன இங்க இருந்து பத்தி விட்டதுல தான் உங்களுக்கு சந்தோஷமே கிடைக்கும் அப்படின்னா அந்த சந்தோஷத்தெல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் ஆள் கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. உங்களையும் உங்க மவனையும் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் போவனே தவிர டைவர்ஸ் பண்ணிட்டு இந்த வீட்டு விட்டு போக மாட்டேன். என்ன சின்ன பொண்ணு கொலகலன்னா பேசிக்கிட்டு இருக்க? பேசத்தான் செய்வேன். செக்கு மாடு மாதிரி விடிஞ்சதுல இருந்து அடைஞ்ச வரைக்கும் பாடு பார்க்கணும். அத்தான் உங்க காலை சுத்தி வரணும். அத்தை சொத்தன்னு இந்த கிழவியும் பார்க்கணும். இது எல்லாம் பண்ணுது எங்களை சும்மா இருக்கன்னு சொல்லி காட்டுவிய. அதை தாண்டி மீறி ஒரு வார்த்தை பேசினா டைவர்ஸ் பண்ணுவேன், வீட்டை விட்டு துரத்துவிய அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை? போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். நினைப்புல இருக்கட்டும். அப்புறம் அத்தையோ காலை டிஃபனுக்கு என்ன பண்ணிருக்கிய? எல்லாரும் செஞ்சு முடிச்சிருக்கணுமே. செஞ்சு முடிச்சிருக்கணும்னா இவ்வளவு நேரம் வேலை பார்த்துட்டு தான் இருந்திருக்கேன். இனிமே தான் செய்ய முடியும். இப்படித்தானே எங்களுக்கும் இத்தனை வருஷம் இருந்திருக்கும். பரவாயில்ல, மெதுவாவே பாருங்க. நான் செய்ததெல்லாம் நீ திங்க கூடாது. என் அவனுக்கு மட்டும் தான் கொடுப்பேன். உனக்கெல்லாம் கிடையாது. நான் என் அவனு தான் சாப்பிட்டுடுவோம். நீ சும்மாவே கிடப்ப. உனக்கு வாயில வந்து கூட்டணுமோ நான் தரேன்டா. என்கிட்ட ரூபா இருக்கு. நான் கடையில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன். வீட்லயே சாப்பிட்டு போர் அடிக்கி. அப்புறம் ரேஷன் கடைக்கு போறதுக்கு ரேஷன் கார்டெல்லாம் எடுத்து வைக்கலையா? இந்நேரம் போய் கியூல நின்னா தானே வாங்க முடியும். அதெல்லாம் எனக்கு தெரியும். போவலே தெரிஞ்சா சரி. நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு காலை டிஃபன் எந்த கடையில போய் வாங்கலாம்னு பாக்கேன். 2 பேரும் காலை டிஃபன் செஞ்சு தின்னுங்க, இல்லாட்டி பட்னியா கிடங்க. நான் போய் ப்ரஷ் பண்ணி சாப்பிட்டுட்டு சும்மா இருக்க போறேன். வரட்டுமா மாமியாரே? பாய். சின்ன பொண்ணு என் ட்ரெஸ் எடுத்துட்டா, நான் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்துட்டோம். உங்க துணிமணியை எல்லாத்தையும் தூக்கி உங்க ஆத்தா ரூம்ல வச்சாச்சு. இனி இது ஏன் ரூம்? உங்க பொருள் எல்லாம் அங்க இருக்காது. நீங்களும் இங்க வரக்கூடாது. அப்படியே அந்த ரூம்லயே தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரிம்மா, டிஃபன் எதுவும் கடையில வாங்கிட்டு விட்டா உனக்கு செய்ய முடியாதுல்ல? ஏன் முடியாது? நானே செஞ்சு தொலைவேன். கடையில எல்லாம் வாங்கினா எனக்கு வயிற்றுக்கு பிடிக்காது. நான் வேணா செய்யட்டுமாம்மா? நீ செய்ததுக்கு கடையில வாங்கியே தின்னுட்டு போயிடலாம். ரெண்டும் ஒண்ணுதான். நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமாம்மா? ஒத்திலே எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பல்ல. ஏண்டா விடு, நானே பார்க்கேன். இன்னும் நான் காலையிலக்கு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு ரேஷன் கடைக்கு வேற போகணும். எதுக்குமா அங்கெல்லாம் போய்கிட்டு? விடு, ரூபா தானே, போனா போயிட்டு போகுது. அதை எப்படில விட முடியும்? நான் போய்க்கிட்டேன். உன் பொண்டாட்டிக்கு என்னமோ அவளை வச்சுதான் நம்ம வாழ்ந்தோம்னு நினைப்பு. அப்படி ஒன்றும் அவளை வச்சு நாம இல்லைன்னு அவளுக்கு காட்டணும்ல. அவள் ஒரு வேலையும் செய்யாட்டா நம்ம வீடு நம்ம கதையெல்லாம் நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டாலோ. பார்த்துருவோம், அவளா நம்மளான்னு பார்த்துருவோம். நீ போய் சேர்த்த படுத்துரு. நான் என்னத்தையாவது அடிப்படையில் பண்ணிட்டு கூப்பிடுதேன். சரிம்மா, நீ மெதுவா பண்ணாலே போதும். என்ன, நான் கொஞ்ச நேரம் தூங்குதேன். எனக்கு நைட்டு ரொம்ப வேலை ஜாஸ்தி ஆஃபீஸில். சரிப்பா. சரி மக்களே, நான் போய் பொங்கலுக்கு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு மஞ்சள் குலை அது இதுன்னு வாங்க வேண்டியிருக்கு. வாங்கிட்டு வரேன். நீங்களே நிற்கியா? நானும் வேணா கூட வரணுமா? காய்கறி வாங்கி என்கிட்ட தான் நான் பையில் வச்சுட்டு வரேன். இருக்கட்டும், நான் மெல்ல மெல்ல ஒன்று ஒன்றா வாங்கிட்டு வந்துடுவேன். அந்த கூட்டத்துக்குள்ளே நீ எதுக்கு வண்டிக்கிட்டே எப்படி நில்லு, எங்கேயும் போயிடாத. என்ன ஒரு பக்கம் போக மாட்டேம்மா, நான் என்ன சின்ன பிள்ளையா? இருந்தாலும் சொல்லுதேன். ஃபோனு கையில் வச்சுருக்கல்ல? இருக்குமா. சரி, நான் உள்ளே போய் எல்லாம் தேடி பிடிச்சி வாங்கறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுங்க. நான் எங்கேயாவது உட்காந்துரு, சரியா? சரிம்மா, நீ ஃபோன் அடித்து கூப்பிடு. உனக்கு வெயிட்டு தூக்க முடியாட்டாலும் நான் வாரேன். சரி போட்டா? போயிட்டு வா. இதெல்லாம் அப்பாவே வாங்கி தரலாம். ஆனால் அம்மா நான் தான் வாங்குவோன்ட்டு நிற்பா. இவளால் இப்போ நானும் இங்கே வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. சரி, அவள் ஆசைப்படியே பார்த்து காய்கறி வாங்கிட்டு வரட்டும். நம்ம அது வரைக்கும் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருப்போம். இதான் அந்த சின்ன பொண்ணு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எதுவும் சொன்னானா சண்டையை பற்றி? இல்லைம்மா, எனக்கு வீட்டில் உள்ள வேலையே சரியா இருந்தது. அவளை பார்க்கவே இல்லை. என்ன சண்டைக்க? நீ அங்கே வந்து படுத்து கிடந்தா சின்ன பொண்ணு. என்னன்னு கேட்டதுக்கு மாமி என்னமோ சொல்லிட்டு வீட்டுக்காரர் இப்படி சொல்லிட்டாருன்னு கிடந்தா. வீட்டுக்கே போக மாட்டோம்னா சாந்தி தான் நம்ம அம்மா சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சா. காலையிலேருந்து அவளை பார்க்கவே நேரமில்லை எனக்கு. அதான் உங்கள்கிட்ட எதுவும் சொன்னாலான்னு கேட்கா. ஏக்கா அண்ணா வந்தாச்சு. எக்கா என்னக்கா நான் இல்லாமல் எல்லாரும் ஒன்று கூடி பேசிக்கிட்டு இருக்கிய? என்னைய கூப்பிட்டு தான் நானும் வந்திருப்போம்ல. எனக்கு ஒரு போனாத அடிச்சியலா? இல்லையம்மா, இப்பதான் வந்து உட்காந்தோம். 5 நிமிஷம் தான் இருக்கும். உன்னைய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீயே வந்துட்ட. ஆயுசு 100. உட்காரு. என்ன நேற்று என்னாச்சு? சண்டை எதுவும் போட்டியா? எப்படி? நைட்டெல்லாம் சண்டை போடுறதுக்கு அது ரெடியாக தான் இருந்தது. ஆனால் நான் சண்டையில ஒன்றும் போடலை. போய் தோசை சுட்டு தின்னுட்டு படுத்து தூங்கிட்டேன். காலையிலையும் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன்ட்டேன். அதுக்கு ஒன்றும் சொல்லலையா அவன் மாமியாரு? சண்டை போட்டு தான் கிடந்தாவோ அம்மை மௌனும். என்னத்தனாலும் பண்ணுங்க, நான் இப்படி தான் இருப்பேன்ட்டேன். அப்படி போடாருவாள. அப்படிதான் இருக்கணும். சும்மா இருக்கன்னு சொன்னாவுல்லா. அவன் மன்னிப்பு கேட்க வரைக்கும் நீ ஒரு வேலையும் பத்துறாத. நம்ம அருமை தெரிஞ்சு ஐயோ சின்ன பொண்ணு தெரியாம சொல்லிட்டேன் நீ சொல்ல மாட்டேன்னு உன் மாமியாலும் உன் புருஷனும் உங்ககிட்ட கேட்க வரைக்கும் ஒன்றும் செஞ்சிடாத. ஏன் சாந்தி, எதுக்கு இப்படி ஒன்றும் இல்லாட்ட ஒன்று சொல்லி கொடுக்காவ? பெரிய சண்டையை இழுத்துட போறா. வரட்டும், பெரிய சண்டையே வரட்டும். வார்த்தைக்கு வார்த்தை சும்மா இருக்கன்னா நம்மளும் பெரிய கெத்துதான்னு காட்ட வேண்டாம். இனி அந்த வார்த்தையை சொல்லவே பயப்படணும். வேளங்கன மாதிரிதான். ஆமா, ரேஷன் கடைக்கு போறோம்னு சொன்னதா என்ன செஞ்சாவோ? ரேஷன் கடைக்கு தான் போயிருக்கும்னு நினைக்கேன். நான் வரும்போது வீட்டில் யாரும் இல்லை, அணக்கம் இல்லாமல் இருந்தது. அவ்வளோ சின்ன பொண்ணு போயிட்டாவோ? ஆமாக்கா. ஏமா கால் வலியே வச்சுக்கிட்டு அவ ஏன் போறாவோ? டைம் பாஸ் ஆகலையாம், அதான் போயிருக்காவோ. வேணா நீங்களும் கூட போங்க. நான் ஏன் போறேன்? எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினச்சிக்கிட்டியோ? அப்போ பேசாட்டி இருங்க. வயசானவோ ஒரு வாரத்துக்கு முன்ன பின்னதான் பேசுவாவோ. அதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு சண்டை போட்டோம்னா காலம்பூரா சண்டை விட்டுக்கிட்டே தான் கிடக்கணும். இப்படி வயசு காலத்தில் அவ்வளோ ரேஷன் கடைக்கு போட்டிருக்கியா? ஒன்றும் இல்லாட்டா ஒன்றுனா நீ தானே பொறுப்பு. நான் எதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிடணும்? 3000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு போனா உள்ள என்னன்னு ஆயிட்டு போறாவோ. கால் வலிக்குன்னா தைலத்தை தடவிட்டு தூங்காவோ.
அப்படியே எதுவும் ஆனாலும் தாங்கி தடுக்கத்தான் மவங்காரன் இருக்கார்ல. நான் யாரு, அடுத்தவா தானே. என்னமோ நல்லதுக்கு இல்லை நீ நடந்துக்கிட்டது. சாந்தி விஷயம் வேற உன் விஷயம் வேற. எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்காது. ஏ சின்ன பொண்ணு, இங்கதான் இருக்கியா? உன் வீட்டில் போய் நீ தேடிட்டு வரேன். யானதா இப்படி ஒடியாரா? ஏ உன் மாமியார் ரேஷன் கடை கூட்டத்தில் கீழே விழுந்துட்டாங்களாம். கீழே விழுந்துட்டாவளா? ஆமா, ஏதோ ஒரு குண்டு பொம்பளை உன் மாமியார் காலில் உட்காந்துட்டு தான். காலை அசைக்கவே முடியலையா அவளுக்கு. ஏன் அதே? ஆமாக்கா, அந்த அன்னைக்கு அங்கே இருக்க பொம்பளைல எல்லாம் ஆட்டாமத்தி ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்காங்களாம். செம்பாக்கா தான் போன் போட்டு சொன்னாவே. பூரணி மாதிரி இருக்கு. பூரணியே தான். போன் ரொம்ப மும்முரமா பார்த்துட்டு இருக்காவ போலயே. பூரணி. ஹே வாட் சர்ப்ரைஸ், நீங்களா? ஆமா, நம்ம மறுபடியும் இப்படிதான் கோயின்சிடென்டா அடிக்கடி பார்த்துக்கிடுதோம். ஆமா அண்ணே, என்ன இந்த பக்கம்? நான் நிறைய தடவை இந்த வழியா தான் வீட்டுக்கு போவேன், ஷார்ட்கட்டு. ஆமா ஆமா, அந்த வழியா உங்க வீட்டுக்கு போலாம்லாண்ணே. ஆமா, அதோட மார்க்கெட்ல கொஞ்சம் ஜாமான் வாங்கணும், வேலைக்கு போயிட்டு வார வழியிலே வாங்கிட்டு வந்துடுன்னு லிஸ்ட் கொடுத்து விட்டா. அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது தான் வந்தேன், உங்களை பார்த்தாச்சு. ஓகே ஓகே. நீங்க எதுக்கு இப்படி தனியா நின்றுட்டு இருக்கீங்க? நான் தனியா வரல, அம்மாவும் நானும் தான் வந்தோம். அப்படியா? அம்மா காய்கறி வாங்க தானே உள்ள போயிட்டா. நான் வார வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பாடா, நல்லதா போச்சு. இதுதான் சந்தர்ப்பம், சொல்லிடுவோமா? ஆனா அவங்க அம்மா திடீர்னு வந்துட்டா என்ன பண்ண? என்ன சார், என்ன அப்பப்போ நீங்களா பேசிக்கிடுவீங்க? ஒன்றும் இல்லை. உங்க அம்மா எப்போ வருவாங்க? இன்னும் டைம் ஆகுமா இல்லை சீக்கிரமே வந்துடுவாங்களா? அம்மா இப்பதான் உள்ள போயிருக்கா, வாரதுக்கு எப்படியும் 1 hour ஆகும். அப்படியா? கடவுளே, 1 hour ஆகுமா? மொபைல் நம்பர்லாம் கேட்டுட்டு இருக்க வேண்டாம், ஸ்ட்ரைட்டா உள்ளதை சொல்லிடுவோம். ஆனா இங்க நிறைய ஆட்கள் வர போற இடம்லாம் இங்க வச்சு எப்படி சொல்ல முடியும்? ஐயோ, என்ன செய்வேன்? ஆனா இன்னைக்கு விட்டா அடுத்த சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு தெரியலையே. வீட்டில் அம்மா பூ மாதிரிலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. இந்த உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? நீங்க தப்பாலாம் எதுவும் சொல்லக்கூடிய ஆள் கிடையாது, தப்பா எடுத்துக்கலாம் ஒண்ணுமே இருக்காது. அதுக்கு இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க ஒரே ஆட்களா இருக்காங்க, நம்ம சாதாரணமா பேசினாலும் எதுவும் நினைச்சுக்கிட கூடாது. பக்கத்துல இருக்க பார்க் வரைக்கும் வர முடியுமா? நானா? ஆமா, தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க, சாதாரணமா தான். அப்படி என்ன பேச போறாவோ? நம்மளும் இவங்க கிட்ட அம்மா சொன்ன விஷயத்தை பத்தி கேட்கணும் தான் நினைச்சிருந்தோம். சரி, அதையும் இங்க வச்சு கேட்டா 4 பேர் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க சொல்ற மாதிரி பார்க்லயே போய் நம்மளும் அதை பத்தி என்ன ஏதுன்னு கேட்போம். பூரணி, தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க. இல்ல இல்ல, தப்பாலாம் எடுத்துக்கல. நீங்க உங்க பைக் எடுத்துட்டு முன்னாடி போங்க, நான் பின்னாடி பைக் எடுத்துட்டு வரேன். ஓகேங்க, கொஞ்சம் சீக்கிரமே வந்துருங்க, நான் பைக் எடுத்துட்டு முன்னாடி போறேன்னு. என்ன இந்த ஓட்டம் ஓடுதாங்க? கடவுளே, பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன். பேச முன்ன கை காலெல்லாம் படப்படன்னு வருது. என்ன இவங்க ஏதோ ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு ஒண்ணுமே சொல்லாம வந்து நிக்காங்க. பேசாம நம்ம கேட்க வேண்டியதை கேட்டுருவோமா? கேட்டா எதுவும் தப்பா எடுத்துக்கிடுவாங்களோ? என்ன ஒண்ணுமே சொல்லாம நிக்கீங்க? இல்லைங்க, முக்கியமான விஷயம் தான் பேசணும், ஆனா எப்படி ஸ்டார்ட் பண்ணனு தான் தெரியல. நானும் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். என்னது பூரணி? அது கேட்டா நீங்கள் எதுவும் நினச்சிக்கிடுவீங்களான்னு பயமா இருக்கு. நான் என்ன நினைக்க போறேன்? எதா இருந்தாலும் கேளுங்க. இல்லை, நான் சொல்றதை கேட்டு நீங்கள் எதுவும் ஹர்ட் ஆயிடக்கூடாது, அதான் பயமா இருக்கு. ஹர்ட் ஆயிடக்கூடாதா? ஐயோ, வேற எங்கேயும் இவங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்களா? அப்படின்னாலும் நம்ம இவங்களை லவ் பண்ணலன்னு தானே சொல்லியிருக்கோம். பிறவியா ஹர்ட் ஆகும்னு நினைக்க போறாங்க. இந்த நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துருந்தீங்களோ? தப்பாக எடுத்துக்காதீங்க. யாரோ ஒருத்தர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு முன்னாடி பைக்கில் ஹார்ன் அடிச்சுட்டே ரொம்ப நேரமாக நின்னாங்களாம். எங்கள் அம்மா அவங்ககிட்ட யார் என்னென்னு கேட்ட உடனே பைக் எடுத்துகிட்டு ஸ்பீடாக போயிட்டாங்களாம். அவங்க பார்க்கறதுக்கு உங்களை மாதிரியே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கேன். எங்கள் அம்மாவுக்கு அது கொஞ்ச நாள் ஞாபகமே இல்லையா. அன்னைக்கு நீங்கள் கோயிலில் பைக் எடுத்துகிட்டு போகும்போது தான் அவளுக்கு ஞாபகம் வந்து தான். அது நீங்கள் தானு சொல்லிட்டு இருக்கா வீட்டில். நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன் நீங்கள் அப்படி கேரக்டர் கிடையாதுன்னு. இருந்தாலும் எங்கள் அம்மா ஆணித்தனமாக அந்த ஹார்ன் அடிச்சுட்டு நின்ன பையன் நீங்கள் தானே சொல்லுதா. தப்பாக எடுத்துக்கிடாதீங்க, எனக்கு மனசுக்குள்ள இதையும் வச்சு பேசி பழக்கம் இல்லை. இது மைண்டில் ஓடிட்டே இருந்தது, அதான் கேட்டேன். சாரி, எதுவும் ஹர்ட் ஆயிட்டீங்களோ? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐயோ, அப்போ அவங்க அம்மாவுக்கு நம்ம தாங்கிறது ஞாபகம் வந்துடுச்சு. இனி நாங்கள் லவ் பண்ணாலும் கண்டிப்பாக அவங்க ஒத்துக்க மாட்டாங்கல்ல. இனிமே எங்க லவ் சொல்ல இப்போ இவங்க கிட்ட பதில் சொல்லணுமே. அது நான் இல்லைன்னு சொல்லிடவா, இல்லை அது நான் தான் சொல்லிடவா? என்ன சொல்லணும்னு தெரியலையே கடவுளே. முன்னாடி அது கொஞ்சம் தைரியமா பேச ஆரம்பிச்சேன், இவங்க இதை கேட்கவும் என் தைரியமெல்லாம் காணாம போயிட்ட. நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துட்டீங்களோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சாரிங்க, எங்கள் அம்மா சொன்னதுனால தான் நான் கேட்டேன். இதை நான் சொல்ல உங்கள் ஃபேஸே மாறிடுச்சே. அப்படிலாம் இல்லைங்க, நீங்க கேட்டதுனால ஒன்றும் தப்பு இல்லை. நான் வேற ஒரு விஷயம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எதா இருந்தாலும் சொல்லுங்க. பூரணி, உங்க அம்மா சொன்னது உண்மைதான். நான் தான் உங்க வீட்டில் வந்து நின்றுட்டு இருந்தேன். நீங்கள் தானா? ஆமா,
என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. நான் இது வரைக்கும் யார் வீட்டு முன்னாடி அப்படி போய் நின்னதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீட்டு முன்னாடி தான் அப்படி வந்து நிக்க வேண்டியதாயிருச்சு. எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருந்தது. ஆனா எப்படி உங்களை பார்க்கன்னு எனக்கு தெரியல. நான் எதுக்கு உங்களை பார்க்க வரணும்னு தானே நினைக்கீங்க? என்னால உங்களை பார்க்காம இருக்க முடியல பூரணி. என்னைக்கு உங்ககிட்ட நான் உங்களை லவ் பண்ணலைன்னு சொன்னனோ அன்னையிலேருந்து உங்களை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இதை உங்ககிட்ட சொல்லக்கூட எனக்கு தைரியம் இல்லை. அப்படி இருந்தும் எப்படியாவது உங்ககிட்ட பேசிடணும்னு தான் உங்கள் வீட்டு வாசலில் வந்து அன்னைக்கு நின்றுட்டேன். என் நேரமா என்னன்னு தெரியல, உங்களை பார்த்துலான்னு தான் நான் வந்து நின்னேன். கடைசி உங்கள் அம்மா என்னை பார்த்து என்னை தப்பானவன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்லையே உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். அப்போவும் உங்கள் அம்மா பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து பயந்துட்டு நான் அப்படியே ஒதுங்கி போயிட்டேன். இப்போவும் உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை தான். ஆனால் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் திரும்ப கிடைக்காதுன்னு தோணுச்சு. அதான் இன்னைக்கு என்னானாலும் உங்ககிட்ட என் மனசில் இருக்க லவ்வை சொல்லிடலாம்னு வந்தேன். இன்னும் நான் உங்க மனசில் இருக்கேனா? என்ன பதிலே சொல்ல மாட்டேக்காங்க பூரணி. பூரணி எதுக்கு அழுவுறீங்க? நான் எதுவும் தப்பா கேட்டேனா? இல்லைங்க, நான் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு நீங்களா வந்து என்னை லவ் பண்ணுன்னு சொன்ன உடனே என்ன அறியாமலே எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. நீங்க அன்னைக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்னப்போ நான் எவ்வளவு அழுதேன் தெரியுமா? கொஞ்ச நாளா நான் ரூம் விட்டு வெளியிலே வரல, சரியா சாப்பிடல, சரியா தூங்கல. உங்களை பத்தியே தான் ஒரு வாரத்துக்கிட்ட நினைச்சு அழுதுகிட்டே இருந்தேன். எங்க அம்மா கூட கேட்டா எதுக்கு இப்படி ஒரு வாரமா சாப்பிடாம ரூம்குள்ளேயே கிடக்கேன்னு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மீண்டு வந்தேன். சாரி பூரணி, அன்னைக்கு நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது. ஒரு வாரமாவது உங்ககிட்ட டைம் கேட்டு நான் யோசிச்சு சொல்லுன்னு சொல்லியிருக்கணும். என் குடும்ப சூழ்நிலையை மனசுல வச்சுதான் நான் உங்களை டக்குன்னு வேண்டான்னு சொல்ல வேண்டிய கட்டாயமாயிருச்சு. ஆனா எப்போ உங்களை வேண்டான்னு சொன்னனோ அந்த நிமிஷத்துல இருந்து அந்த நேரத்துல இருந்து உங்க நினப்பாவே தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். உங்களை அள வச்சதுனாலயே என்னமோ நான் ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள புழுங்கி புழுங்கி அழுதுகிட்டு இருந்தேன். எனக்கும் சொல்லுறதுக்கு யாரும் இல்லை. இப்படியே விட்டா பைத்தியம் ஆயிடுவேன்னு எனக்கே தோணிருச்சு. அதனாலதான் அன்னைக்கு உங்களை பார்த்தே தீரணும்னு உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்றுட்டேன். இப்போ கூட உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு பயம்தான். எங்க நீங்க பிடிக்கல வேண்டான்னு சொல்லிடுவீங்களோன்னு. அப்படி சொல்லாதீங்க. ஒரு கிழமை நான் உங்களை வேண்டான்னு சொல்லவே மாட்டேன். நீங்க எனக்கு கிடைக்கவே மாட்டீங்கன்னு நான் நினைச்சப்போ எனக்கு எவ்வளவு கத்தி அழணும் போல இருந்து தெரியுமா? என் காதல் தோத்து போச்சுன்னு நினைச்சு நான் அவ்வளோ அழுதேன். நம்ம காதல் என்னைக்குமே தோக்காது பூரணி. இனி ஒரு நாள் நீங்க அழவே கூடாது. நீங்க வாங்கன்னு கூப்பிடாதீங்க. நீ வா பொண்ணா இனிமே நீங்க என்ன சொல்லணும். சரி, நீ வா பொண்ணே கூப்பிடுதேன். சரி, நீ அப்படி நல்லா இருக்க, சிரிக்க வேண்டியதானே? போங்க. இத்தனை நாள் என்னை அழ வச்சுட்டு திடீர்னு சரினா எப்படி சிரிக்கதான்? சாரிம்மா, இனி என்னைக்குமே உன்னை அளவிட மாட்டேன். ஐ லவ் யூ பூரணி. ஐ லவ் யூ ஸோ மச்ங்க.